வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான காலை பொழுதிலே WCCIT இயக்குநரகம், உலக சமுதாய சேவா சங்கம் இணைத்து நடத்தக்கூடிய மகரிஷியின் மனவளக்கலையின் ஆன்மீக கருத்துக்களை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற WCCIT இயக்குநரகத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களையும் இதை உலகம் பூரா பரவ விட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் நமக்கு கட்டளையிட்டு கண்காணித்து கொண்டிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களையும், இந்த பிரபஞ்சம் என நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர்களாம் மனித மலர்களாகிய நடமாடும் தெய்வங்களாகிய இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற இருபால் மெய்யன்பர்களையும் சிறந்தாழ்ந்து வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு தெய்வம் இருப்பது எங்கே என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்பு அப்படிங்கிற நிலைகள்ல பல பேருக்கு பலவிதமான குழப்பங்களும் இருக்கணும். அதில் தெளிவு பெறுவதற்கும் பெற்ற தெளிவை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த சிந்தனை பெரிதும் உதவியாக இருக்க வேண்டும் என்று மகான் மகரிஷி அவர்களே சூக்குமமாக எழுந்தருளி நடத்தியருள வேண்டுகிறேன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவுதனை அறிவிக்க முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து அதை வாழ்ந்து காட்டி இன்று பல லட்சக்கணக்கான மனவளக்கலைஞர்களுடைய கருமையத்திலே இருந்து நம்மளை வழிநடத்தும் மகான் மகரிஷி அவர்களை மீண்டும் ஒரு முறை மனம் மொழி மெய்களால் வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த தெய்வம் இருப்பது எங்கே என்று உள்ள தலைப்பை நாம் அறிந்து தெரிந்து புரிந்து நடைமுறைப்படுத்துவதற்கு சிறிது இந்த உலகத்திலே வாழ்ந்த மகான்களுடைய ஞானத்தையும் பெற வேண்டும். என லௌகீக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த பக்தி என்ற வடிவத்திலே உள்ள போயிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும், திருப்தியா இருக்கும், சிலது திருப்தியா இருக்காது. இப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கின்ற அந்த கட்டத்திலே இந்த மாதிரி நிலைகளை உணர்ந்த மகான்களை நாம் வசப்படுத்தி கொண்டு அவர்களும் இன்றைக்கு மானசீகமாக இந்த நிகழ்வுகளே நமக்கு சில கருத்துக்களை அடியேனை கருவியாக பயன்படுத்தி அருள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தலைப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் புத்தன் தேடியது ஞானத்தை, நபிகள் தேடியது ஞானத்தை, இயேசுபிரான் தேடியது ஞானத்தை, ஆதி சங்கரர் தேடியது ஞானத்தை, ராமானுஜர் தேடியது ஞானத்தை. ஆக இப்படி ஞானத்தை தேடியவர்களையெல்லாம் பல கருத்துக்களை உள்வாங்கி அந்த ஞானத்தை புரிதலோடு நமக்கு இன்று பயிற்சிகளாக கொடுத்திருக்கின்ற மகான் மகரிஷி அவர்களுடைய ஞானத்தையும் இணைத்து கொண்டு இந்த தெய்வம் இருப்பது எங்கே, எது தெய்வம், இந்த தெய்வத்தை நம் முன்னோர்கள் நம்மை எப்படி வழிநடத்தி சென்றார்கள், அதை தாண்டி மகான்கள் நமக்கு எப்படி இந்த தெய்வ சிந்தனைகளை வழங்கினார்கள், இந்த ஒட்டுமொத்த மகான்களின் மொத்த உருவமாக இருக்கின்ற மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த தெய்வத்தை பற்றி எப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள்,
இன்னும் சொல்ல போனால் மகான் மகரிஷி அவர்கள் எல்லாம் சொன்ன அந்த உள் கருத்தை தன்னுடைய மையத்திலே இணைத்து கொண்டு இறைவனின் மையமான அந்த சுத்த வழியோடு இணைத்து அவர்கள் உணர்ந்ததை அகக்காட்சியாக கண்டதையெல்லாம் நமக்கு பயிற்சியாக கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் எடுத்து எப்படி அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, நிலையாக இருக்கிறதா, நிரந்தரமாக இருக்கிறதா, மாறக்கூடியதா, மறையக்கூடியதா, இப்படி பல வகைகள்ல நமக்கு அதை பயிற்சியாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்ப நம்ம இருக்கக்கூடிய எல்லோரையுமே மகான்கள் சாயலில் பார்க்க வேண்டும், வேற வழி இல்லை. என ஒரு உன்னதமான ஒரு கருத்தை நாம் எடுத்திருக்கும் பொழுது அத்தனை மகான்களினுடைய அந்த எண்ண அலைகளும் நம் அனைவரது கர்மையத்தையும் தொட வேண்டும். அப்படி தொடும் பொழுதுதான் நாம் அந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி நம் வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியும். ஆகவே மகான்களில் சாயலாக இருக்கின்ற அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மீண்டும் மகிழ்கிறேன். ஆக ஞானத்தை அவ்வளவு எளிதாக நாம் கண்டுவிட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனா அதே நேரத்துல அந்த கடினத்தை எளிமையாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே ஞானம் என்று சொல்லும் பொழுது அது உள்ளதை உள்ளபடியாக, இருப்பதை இருக்கிறபடியாக. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு கயிறு கிடக்கிறது என்றால் கயிறை கயிறாக பார்ப்பது ஞானம், கயிறை பாம்பாக பார்ப்பது அஞ்ஞானம் அப்படிம்பாங்க. நம்ம அதிகப்படியா அஞ்ஞான நிலையில போறதுனாலதான் எது எது என்று வேறுபடுத்தி பார்க்காமல் நாம் அதை வித்தியாசப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப ஞானம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில சிக்கல் இல்லைங்க. ஆனா ஞானத்தின் குறைபாடுதான் வாழ்க்கையில சிக்கல்களாக இருக்கிறது. இப்ப குடும்பத்துல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், இப்ப கணவன் மனைவி அப்படிங்கிறப்ப கணவன் மனைவியை பெற்ற ஒரு ஞானம், மனைவி கணவனை பற்றிய ஒரு ஞானம், கணவனும் மனைவியும் தன் குழந்தைகளை பற்றிய ஒரு ஞானம், இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பற்றிய ஒரு ஞானம், இப்படி ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் அந்த ஞான நிலையோடு அணுகும் பொழுது ஒரு புரிதல் இருந்து விட்டால் வாழ்க்கையில சிக்கல் கிடையாது. அந்த ஞான புரிதல் இல்லை என்று வரும் பொழுதுதான் அங்கே இருந்து சிக்கல் ஆரம்பிச்சு நாம் வழிபடுகிற தெய்வம் வரையில் அந்த சிக்கல் வந்து விடுகிறது. இப்ப பொதுவாகவே வாழ்க்கையில ஒரு வாழக்கூடிய மனிதனுக்கு பொதுவானது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 நிலைப்பாடு இருக்குங்க. அது எல்லாருக்குமான பொதுவானது. அதுல இருப்பவர் இல்லாதவர், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த மதம் இந்த மதம் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு 2 நிலைப்பாடு இந்த இறை என்ற தெய்வம் நமக்கு பொதுவாக வைத்திருக்கிறது. அது உணர்வாக வைத்திருக்கிறது. ஒன்று பசி, அதை இறை அப்படிங்கலாம். இன்னொன்னு வணங்குதல், இறை வழிபாடு, அது இறை உணர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக இந்த 2 இறை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது 2ம் வாழக்கூடிய மனிதனுக்கு பொதுவான ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது பசி அப்படின்னு வரும் பொழுது நாம் உணவை தேடுகிறோம். ஆனால் உண்ணக்கூடிய அந்த உணவு இந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளுக்குள்ள போய் அதோட இணைஞ்சு பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை இந்த கணப்பொழுதில் இல்லை. அன்றிருந்த பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் இன்று இல்லை. ஆக நாம் செய்கின்ற எல்லாவற்றையுமே முறையானதாக பண்ணுகிறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது முறையான உணவை உண்டோமா, கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏன்னா முறையான உணவை உண்டுவிட்டால் உடலுக்கு கேடு இல்லை. சரி, இது ஒரு பக்கம். இப்ப முறையான தெய்வத்தை வணங்கினோமா அப்படின்னா அங்கேயும் கேள்விக்குறிதான். இப்ப முறையான தெய்வம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு எது தெய்வம் என்று சொல்லி இருந்து நம்மளை வழிநடத்தி சென்றிருந்தால் நாம் அதை சரியாக நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்க முடியும்.
ஆனால் மனிதர்களே நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ஒரு 5000 வருடம் கடந்து பின்னோக்கி போய் பார்த்தோமானால் மனிதர்கள் இருந்தார்கள், மதங்கள் இல்லை அப்படிம்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் சற்று கொஞ்சம் அப்படி மாற்றி யோசித்து பார்க்கும் பொழுது மதங்கள் இருக்கிறது, மனிதர்களை பார்க்க முடியவில்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில இந்த மனித குலத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் உணர்ந்த மகான்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் எல்லோரும் உணர்ந்ததை ஏதோ மக்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே எட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் உணர்ந்ததை பறைசாற்ற வேண்டும், சொல்லி செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் மக்களை அணுகும் பொழுது அதை உள்வாங்குவதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலை. ஏன்னா இப்ப நீங்க மகான்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சங்கரரோ இல்ல ராமானுஜரோ இல்ல வள்ளலாரோ இல்ல மத்வரோ இல்ல நபிகளோ இல்ல இயேசுவோ இல்ல கிருஷ்ணனோ கண்ணனோ ஏதோ எந்த ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எல்லாருமே மனிதர்கள் சரியாக ஒழுக்க பழக்க வழக்கங்கள் அறநெறிகளோடு வாழ வேண்டும் என்ற ஒரே கோட்பாடோட இறை உணர்வும் அறநெறியும் என்றதைத்தான் போதித்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் இட்டு செல்லக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் ஒரு காலகட்டத்திலே அவர்களையே வணங்கி கொண்டு அவர்கள் சொன்ன கருத்துக்களை மறந்து மற்றவர்களை ஒரு குழப்ப நிலையில் இட்டு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் மகரிஷி அவர்கள் இவ்வளவு மகான்கள் சொல்லி சென்றதையும் எந்த இடத்திலும் எதையும் குறைத்தும் மதிப்பிடக்கூடாது. மகான்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் உணர்ந்ததை மக்களுக்கு சொல்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அதனால எந்த ஒன்றும் நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. அப்ப இவ்வளவு மகான்கள் சொன்ன இடத்தில் நம் மகரிஷி என்ன சொல்லிவிடப் போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கலாம். ஒண்ணும் இல்லை, அந்த காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலகட்டங்கள், அன்று உணர்ந்ததை அவர்கள் வெளி சொல்வதற்கு, அதாவது முற்றுணர்ந்த போதிலும் அதை எடுத்து சொல்வதற்கு, அதாவது ஓமையின்றி முட்டி மோதி நின்றார்கள் அப்படின்னாங்க. ஆனா இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதானதை இயங்கிடும் மின்சாரம் கொண்டு மிக எளிதாக இயக்கி சொல்லிவிட முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு மகரிஷி. அப்ப இவங்களால முடியாத ஒரு கட்டத்தை மகரிஷி முடியாததுன்னு சொல்றதை விட அதை விட கூடுதலான செய்திகளை நமக்கு கொடுக்கிறார். அவ்வளவுதான் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தோட. அதனால நாம் எல்லாம் வாழ்ந்த மகான்களுடைய கருத்துக்களை, கோட்பாடுகளை அதை எடுத்து செல்லக்கூடியவர்களோடு இணைந்து போய் ஒரு தெளிவில்லாத நிலை, வாழக்கூடிய நிலை இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மகானிடமே பயிற்சி பெற்று, அதுதான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இப்ப இந்த கூடி இருக்கக்கூடியவர்கள்ல நாங்கள்லாம் அவரை பார்க்கலையே, ஒன்றும் வேண்டியதில்லை. பார்த்த ஒருவரிலிருந்து பல பேர் கேட்ட நிலை மாறி பார்த்த உணர்ந்த ஒருவர் பல பேரை உணர வைத்து இன்றைக்கு உலகத்தில் இந்த தெய்வீகத்தை பறைசாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகரிஷிங்க. அதனால இந்த இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகளில் முறையாக இதை சரியாக எடுத்து செல்ல வேண்டும், அது காலத்திற்கும் நிற்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துல தான் மகான் மகரிஷி அவர்கள் படிப்படியாக நம்மளை அழைத்து சென்றார்கள். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு இந்த உடல் ஒன்று வேண்டுமே. இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தானே அந்த தெய்வம் எங்கே இருக்கிறது என்ற ஒன்றை அறிந்து தெரிந்து உணர்ந்து வாழும் காலத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து அவனோடு போய் இணைய முடியும். அப்ப இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு உடற்பயிற்சியையும், இந்த உடலிலே இருக்கக்கூடிய மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த உயிரை உணரக்கூடிய காயக்கல்ப பயிற்சியையும், இதையெல்லாம் உணர்ந்து தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் எடுத்து உணர்த்தக்கூடிய நிலையில் தவம் என்ற நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க.
இதை எல்லாவற்றையும் கொடுத்ததோட இதை எல்லாத்தையும் புரிதலோடு அறிந்து தெரிந்து தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற இந்த உயர்ந்த நோக்கத்தில் நமக்கு ஞானம், அதாவது பிரம்ம ஞானம் என்ற ஒன்றை கொடுத்து நம்மளை தெய்வம் எங்கே இருக்கிறது, எது தெய்வம், அது எங்கே இருக்கிறது, இந்த ஞான இன்னைக்கு அந்த கவிதையிலேயே அழகா, மிக அழகா சொல்ல, உன்னுள் இருக்கக்கூடிய இறைவன், அது உன்னுள்ளும் இருக்கிறான், என்னுள்ளும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான், எல்லா காலங்களிலும் இருக்கிறான். எவ்வளவு விஷயங்களை உள்ளுக்குள்ள அடுக்கடுக்காக அடுக்கி நம்மளை சரியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் மகான் மகரிஷி அவர்கள். இப்ப நம்ம தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம தலைப்பா கொடுத்தாலும் எது தெய்வம் என்ற புரிதல் நமக்கு வேண்டும். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முறையான உணவை உண்டோமா, இல்ல முறையான தெய்வத்தை வணங்கினோமா அப்படிங்கிற அந்த ரெண்டு கேள்விக்குள்ள போய் இப்ப முறையான தெய்வத்தை வணங்கினேன் என்று ஒருவர் சொல்லும் பட்சத்தில் அவரிடம் எது தெய்வம் என்ற ஒரு கேள்வி. இது கற்பனையாக, இதை உணர்ந்தவர்களும் இருப்பீர்கள் இந்த நிகழ்வுகளே. எது தெய்வம் என்று கேட்கும் பொழுது அந்த இடத்தில் சொல்வதற்கு தயங்கக்கூடிய நிலையாக, அப்ப முறையான தெய்வத்தை தான் அப்படின்னு சொன்னவங்க நம்ம இந்த ஒவ்வொரு நிலைப்பாடுகள்ல, அது கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், இப்படி எந்த நிலைப்பாடுகளாக இருந்தாலும் நீங்க எப்படி அந்த இடத்திற்கு போய் அதை வணங்கினீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு அதனுடைய புரிதலுடன் கூடிய ஒரு காரணத்தை சொல்ல தெரியவில்லை. நம்ம என்ன சொல்ல முடியும்? அம்மா அப்பா கூட்டிட்டு போனாங்க, போய் வணங்கணும், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அம்மா அப்பா கூட்டிட்டு போனதெல்லாம் வாஸ்தவம். பட் அந்த காலகட்டங்கள், இன்றைக்கு விஞ்ஞானம் ஒரு இடத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இல்லாத காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு ஒளி அப்படிங்கிற நிலைப்பாடுல அதையும் தானாக இயங்கிய நிலை போய் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்தில் இயங்கக்கூடிய நிலைக்கு இந்த விஞ்ஞானம் உச்சக்கட்டத்திற்கு போயிருக்கும் பொழுது நாம் அன்று சொன்னதையே இன்றும் பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. அன்றைக்கு இருந்த நிலையை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்னும் இலகுவாக எப்படி போய் தெரிந்து கொள்ள முடியும் என்ற நிலைப்பாட்டில் நாம் போனோம்னா தான் வருங்காலகட்டத்தில் உள்ள சந்ததிகளுக்கு நிதர்சனமாக இந்த எல்லாவற்றுக்குமான மூலம் எது, அது எங்கே இருக்கிறது அப்படிங்கிற விவரத்தை சொல்லி வாழ்ந்து காட்டும் பொழுது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்ற நோக்கத்தில் மகான் மகரிஷி அவர்கள் அத்துணையும் நமக்கு பயிற்சியாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில பாருங்க, இந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் நமக்கு பிரமஞானம் அப்படிங்கிற உண்மையான ஒரு பயிற்சியை கொடுத்து தெய்வம் இருப்பது எங்கே, தெய்வம்னா எது, அது நமக்குள்ள எப்படி இருக்குது, இல்லை எல்லாருக்குள்ளயும் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த நிலைப்பாடுகள்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போகும் பொழுது இன்னைக்கு நம்மளை எல்லாவற்றையும் இப்போ குடும்பத்துல அப்படின்னா இருக்கக்கூடியவர்கள் நடத்துறதுக்கு குடும்ப தலைவன், ஒரு நாடு அப்படின்னா நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவன், இப்படி பல வழிகளில் போகும் பொழுது அதை வழிநடத்தி செல்வதற்கு சில கொள்கைகள், சில கோட்பாடுகள், இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எடுத்துட்டா இன்னைக்கு பல கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று. ஒவ்வொன்றும் தனக்கு தெரிந்த ஒன்றை வழிநடத்தி செல்வதற்கு சில பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு வழிவகுத்து கொண்டு நம்மளை வழிநடத்துகிறார்கள். அப்படி பொருளாதார கொள்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும், எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒண்ணு அப்படின்னாக்க, அந்த பொருளாதார கொள்கையை நாம் தெரிந்து கொள்வதற்கு, ஏன்னா அவருக்கு கீழே நம்ம இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு போய் ஒரு அரசியல்ல இணைய வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த பொருளாதார கொள்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு அதற்குண்டான படிப்புகள் இருக்கிறது. இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு தலைப்பு இருக்கு. அது பிசிக்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், இப்படி பல வகையில நமக்கு கல்லூரிகள்ல அதற்குண்டான படிப்பு இருக்கு. இப்ப ஒரு மனிதன் என்ன சொல்றான், இப்ப எனக்கு அதாவது இந்த தெய்வம் எது அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்றான், ஒரு கோயில்ல போய் கேட்கிறான், எனக்கு எது தெய்வம் அப்படின்னு. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சொன்னது அப்படி என்ன அப்படின்னாக்க, நீ எது தெய்வம் அப்படின்னா முத அவங்க ஒரு கோயில்ல சொன்னது, நீ நாராயணனை தெய்வமாக வணங்கு. சரி, ரைட்டு, ஓகே. இன்னொரு இடத்துக்கு போறான், அங்க போகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நீ நமச்சிவாயத்தை நீ தெய்வமாக வணங்கு.
சரி, அது அது இந்த தேடல்ல அப்படியே ஒரு குழப்பத்துல அடுத்தடுத்த நிலைக்கு போகும் பொழுது இன்னொரு இடத்துல போய் கேட்கும் பொழுது நீ அல்லாவை வணங்கு, இன்னொரு இடத்துக்கு போகுது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை வணங்கு. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலைகளாக நம்ம சொல்லி கூட்டிக்கிட்டு போகும் பொழுது இப்ப உண்மையாக எது தெய்வம்? ஆனா எல்லாரும் சொன்னது அத்துணை நிலைப்பாடுகள் சொன்ன அத்துணை பேரும் மகான்களே. அது ஆதி சங்கரரா இருக்கட்டும், இங்க நபிகளா இருக்கட்டும், அங்க இயேசுபிரானாக இருக்கட்டும், இங்கிட்டு கண்ணனா இருக்கட்டும், இப்படி எல்லாம் சொன்னவர்கள் எல்லாமே மகான்கள் தான். இருந்தாலும் எந்த இடத்தில் நமக்கு புரிதலுடன் அழைத்து செல்லவில்லை என்ற அந்த ஒரு நிலைப்பாடை தெரிஞ்சு அத்தனைக்கும் ஒரே காரணமாக ஒரே கருத்தாக நம்மள புரிதலுடன் கூட்டி செல்லக்கூடிய ஒரு மகானை நாம் பெற்றிருக்கிறோம். அதுதான் நம்ம செய்த பெரிய பாக்கியம். ஆக இந்த இடத்துல நம்ம இப்ப நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் விவரமாக இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம்னு சொன்னதுனால இப்ப நம்ம எந்த இடத்துல நமக்கு குழப்பம் அப்படின்னாக்க, இப்ப நாராயணனை வணங்குங்கன்னு சொன்ன அடுத்தது போய் நமச்சிவாயத்தை வணங்கக்கூடிய இடத்துல போய் நான் ஒரு நாள் அதை வணங்கிக்கிறேன், ஒரு நாள் இதை வணங்கிக்கிறேன் அப்படின்னா கூடாது. இதை மட்டும் வணங்கு. இப்ப சர்ச்சுக்கு போய் கேட்டவங்கள்ட்ட பிதாவை மட்டும் வணங்கு. இப்படி இந்த இடத்துல பகுதி பகுதியாக பிரித்து நம்மளை அந்த இடத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு நம்மளை அழைத்து சென்று விட்டார்கள். அன்றைக்கே இது எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல நம்ம கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில எந்த சிக்கலும் நமக்கு கிடையாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்ப உண்மையான தெய்வம் எது? ஒரு குழப்பமான சூழ்நிலை தானே. அப்ப எதை வணங்குவது? எல்லா மகான்கள் சொன்ன கருத்தும் இறைநிலையை, அந்த இறை உணர்வைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம எடுத்து செல்லக்கூடிய இல்லை நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய குழப்பங்கள். அப்ப இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி அரசியல் கட்சிக்கு போய் தான் ஒரு பொருளாதாரத்தை கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம காலேஜுக்கு போனா அந்த பொருளாதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கல்வி இருந்துச்சு. ஆனா துரதிர்ஷ்டம், நம்ம ஏது முறையான தெய்வம் என்று போய் படிக்கலாம் என்றால் அந்த காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காட் இல்லை. அதுதான் பெரிய துரதிர்ஷ்டமான ஒரு நிலை. ஆனா அதையும் போக்கி உண்மையான தெய்வம் எது என்பதற்கு நமக்கு பிரமஞானம் என்ற ஒன்றை நமக்கு மிக அழகாக கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த பிரமஞானம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நடாத்தி கொண்டிருக்கும் பொழுது காஞ்சி பெரியவர், பெரியவர் அடுத்தவர் ஜெயேந்திரர், அவரே ஒரு முறை பிரமஞானம் என்ற ஒன்றை எல்லோருக்கும் சொல்லி தருகிறீர்களே, நாங்க இவ்வளவு தூரம் ஆச்சாரமாக அதற்கு சில வழிமுறைகளோடு ஒழுக்க நெறி பழக்க முறைகளோடு அதை கொண்டு போறோம், இவ்வளவு இலகுவாக சொல்கிறீர்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அழகாக மகான் மகரிஷிவர்கள் உடல் இருக்கு உயிர் இருக்கு, இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா சொல்லலாம்னு சொன்னார். அப்படி இருந்தும் உணர்ந்தவர்களாக இருந்ததுனால அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமே புரியாம ஒரு பக்கமா ஒருத்தர் சொல்லி பல பேர் கெட்டு போன அந்த நிலை மாறி ஒருத்தர் சொல்லி பல பேரையும் சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து இன்னைக்கு நம்ம இந்த தலைப்பை எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆக வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரம் தெரிய வேணுங்கிறதுக்கு அங்க போய் நம்ம ஒரு அரசியல் கட்சியில போய் தான் சேரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதே நேரத்துல நமக்கு இந்த ஆன்மீகத்தை தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு மதத்துல போய் இணையணும்னு அவசியம் இல்லை. உண்மையான தெய்வம் எது என்பது அந்த உணர்ந்தவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் அவர்கள் செய்து சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகளை நம்ம கடைபிடித்து சென்றாலே போதும். இதுல ஆதிசங்கரையோ எந்த மகான்களையும் நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகிற்கு மூலமும் முதலும் எது என்று கண்டுபிடிப்பதற்கு சில மகான்களை நாம் தொட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம ஆதிசங்கரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஒன்றிலிருந்து வந்ததுன்னு சொல்லி உலகத்திற்கு முதல் பறைசாற்றியவர் ஆதிசங்கரர். ஆனா அந்த ஒன்று எது என்று சொல்லல, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அன்னைக்கு ஆதிசங்கரருக்கும் இன்னைக்கு மகரிஷிக்கும் என்ன அந்த வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஒன்று வெளி என்று பிரகடனப்படுத்தியவர், சுத்தவெளி என்று பிரகடனப்படுத்தியவர் மகான் மகரிஷி அவர்கள். அந்த இடத்துல தான் நம்ம கொடுத்து வச்சவங்க. அதே நேரத்துல நீங்க மற்ற மகான்களுடைய அந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கணும். வள்ளுவன் 2000 வருடத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு மகான். ஏற்கனவே அவர் வடிவமைத்த குறள் 1.5 வரி தான்.
அதுலயும் ஒரு வரியை விட்டுட்டு அரை வரியில இன்னைக்கு பேசக்கூடிய அந்த தலைப்பை கொண்டு அரை வரியில வச்சுட்டு போயிட்டார். எல்லாருக்கும் தெரிந்த குரல் தான். ஏன்னா முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப மேல உள்ள ஒரு வரியை விட்டுட்டு கீழே உள்ள அரை வரி அப்படி திருப்பி பாருங்க. ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகு முதற்று பகவான் ஆதி. திருப்பி எப்படி படிச்சு பாருங்க. இந்த உலகுக்கு ஆதியாக முதலாக இருக்கக்கூடிய முடிவான மூலமான ஒன்றே ஒன்று, அது ஆதி அப்படின்னு வள்ளுவன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அந்த ஆதியத்தான் இன்னைக்கு மகான்கள் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நான் ஆதியை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க அதை நபிகள், அதாவது அதை நபிகளாக, ஒரு பக்கம் இயேசுவரானாக ஒன்னு அப்படி இப்படி வடிவமைச்சு நமக்கு கொண்டு போயிட்டாங்க. பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு, அந்த ஆதி எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு புரிதலோட சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, அது மற்ற இடத்துக்கு போகக்கூடாது, அதுதான் ஆதி என்று நபிகளும், இதுதான் ஆதி என்று இயேசுபிரானும், இன்னும் சொல்ல போனா பகவத்கீதையிலிருந்து என்னை எல்லாவற்றிலும் என்னிலும் எவன் என்னை கண்டு கொள்கிறானோ அவனை விட்டு நான் விலகுவதும் இல்லை, அவன் என்னை விட்டு நீங்குவதும் இல்லை என்ன. அதையே இந்த பகுட்டு ராமானுஜர் இந்த பகுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாவற்றிலும் என்னிலும்ங்கிறத அதை நாராயணனாக எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சாங்களோடைய, எல்லாம் ஒன்றுதான், எல்லாமே அந்த இறைவழிதான், அனைத்தும் எல்லாம் பின்னமாக வந்திருக்கிறது, நீ வேற இல்லை நான் வேற இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு அன்னைக்கு முடியல. அது எல்லாவற்றையும் கடந்து நமக்கு தெய்வம் என்றால் என்ன அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு மிக எளிமையாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதுல எந்த இதுவும் கிடையாது. இதை இன்றைய காலகட்டத்துல, இந்த வளர்ந்த விஞ்ஞான காலகட்டத்துல நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி, அதாவது ரிசர்ச் ஓரியன்டோட கொஞ்சம் ஏதோ இன்னைக்கு புதிதாக கலந்து கொண்டவர்கள் இருப்பீங்க. ஒரு வித்தியாசமான நிகழ்வுகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 வருடம் 15 வருடம் இருக்கக்கூடிய மனவள கலைகள் இன்னும் இவ்வளவு இருக்கிறதே ஆராய்ச்சி செய்யாமல் இருக்கிறமே, ஏன் நம்மளும் ஆராய்ச்சி செய்து அதற்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கும் உள்ள வாய்ப்பை மகான் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே இப்ப தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு இலக்கணம். இப்ப நம்ம எந்த ஒன்னா இருந்தாலும் பொதுவாக சொல்லக்கூடிய, பொதுவா சொல்லலாம், அவன் இல்லாத இடமே இல்லை, எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறான், இப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பட் தெய்வம் அப்படிங்கிறதுக்கு சில குவாலிட்டி, அதற்குன்னு சில திறத்தன்மைகள் இருக்கு பாத்தீங்களா. அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப நம்ம என்ன சொல்றோம், தெய்வம் அப்படின்னா உச்சமானது, அது அனைத்தையும் அறிந்தது. எப்படிங்க, தெய்வம் அனைத்ததும் அறிந்தது. அதோட மட்டுமா, எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்து இருப்பது. அதோடு மட்டுமா, எல்லோருள்ளும், ஞான களஞ்சியத்தில் இந்த பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா, எல்லோருள்ளும் இருப்பது. அதோட மட்டும் இல்ல, சர்வ வல்லமை உடையது. இன்னொரு முக்கியமானது, எல்லா காலங்களிலும் இருப்பது. தெய்வம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம சொன்னாங்க, போனோம், கும்பிட்டோம், அங்க நடக்குதா நடக்கலையா அதை பத்தி எல்லாம் இல்லாம நம்மளும் சடங்கு சம்பிரதாயமா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோமே. இந்த 4 குவாலிட்டி நம்ம வணங்கக்கூடிய, இதுவரையிலும் வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வத்திற்கு இருக்கிறதா என்பதைத்தான் இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது எதையுமே குறைத்து மதிப்பிடுவதற்காக இல்ல, மற்றதை விட இது வசந்தது என்று சொல்வதற்காக இல்லை. எந்த காலகட்டத்தில் என்னைக்குதான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போறது. அன்னைக்கு தீப்பெட்டியில ஏற்றி வச்ச விளக்க இன்னைக்கு மின்சாரத்துல ஒரு சுவிட்சை தட்டினா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே. அப்ப அடுத்த சந்ததிகள் இன்னும் புரிதலோடு வாழ்றதுக்கு, நம்ம வாழும் காலத்துல நம்ம புரிஞ்சு அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தா தானே அடுத்த கட்டம் உள்ள அடுத்த சந்ததிகளுக்கு அந்த நாலேஜ் போகும். இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா, அன்னைக்கு ஆபிரகாம் லிங்கன் எத்தனை தடவை, இது தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை தடவை தோத்தாரு இந்த லைட்டை கொண்டு வர்றதுக்கு, ஐன்ஸ்டீன் எத்தனை தடவை தோத்திருப்பாரு, நியூட்டன்ஸ் எத்தனை தடவை தோத்திருப்பாரு. நம்ம எல்லாம் தோல்வியா பார்க்க வேண்டாம், தோல்வி என்பது அடுத்த நிலைக்கு உண்டான ஆரம்பம் அப்படிங்கிற நிலைப்பாட பார்க்கணும் எல்லா நிலையிலுமே வாழ்க்கையில.
ஏன் நியூட்டன்ஸே ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணாங்க, ஒரு பழம் மேலேருந்து கீழே விழுகிறதுனா பூமியினுடைய ஈர்ப்பு விசைன்னு சொன்னாரு. அதான் மகான் மகரிஷி அவர்கள் மிக அழகாக ஈர்ப்பு விசை மட்டுமே இல்லை, இறைவனுடைய அழுத்தத்தாலும் அது கீழே வருகிறது அப்படின்னாங்க. ஐன்ஸ்டீன் என்ன சொல்ற, இப்ப ஈர்ப்பு விசை அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய பூமியில நம்ம ஏதோ நான் 70 வருஷம் வாழ்ந்திருக்கேன். இப்படியே எத்தனை 500 கோடி ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பூமியில எவ்வளவோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டான் மனுஷன். எவ்வளவு காலமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க சொல்ற அந்த ஈர்ப்பு விசை கணக்குல அப்படியே எல்லாம் ஈர்த்து 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 ஒரு பக்கமா வந்துச்சுன்னா கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிடுமே. இன்னும் சொல்ல போனா விஞ்ஞானமே என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்கிற சூரியன் அடிப்பு கொண்டிருக்கின்ற அந்த ஒளியாகப்பட்டது நாளடைவில் குறைஞ்சு குறைஞ்சு அது சுருங்கி ஒரு காலத்தில் வெடித்து சிதறி ஒன்று இல்லாமல் போகக்கூடியதா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னாக்க, நம்ம ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த 4-5 நிலைகள் சொன்ன பார்த்தீங்களா, எந்த ஒன்று எல்லாம் ஆனது, அந்த ஒன்றினுடைய தன்மையாது, அந்த ஒன்றுக்கும் எனக்கும் உள்ள உறவு யாது, அந்த ஒன்று எப்படி எல்லாமானது. 4 வார்த்தைகளிலே தெய்வத்துக்கு சில இலக்கணங்களிலே படித்து பார்த்து விட்டு போவதை விட கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து நாம் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கு அது இருக்கிறதா என்று இன்றைய செய்யக்கூடிய ஆராய்ச்சி நாளைய சந்ததிகளுக்கு அது வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். இப்ப தெய்வம் இருக்கா இல்லையா, ஒரு பக்கம் தெய்வம் உண்டுன்னு ஒரு சாரார், இன்னொரு பக்கம் தெய்வம் இல்லைன்னு ஒரு சாரார். தெய்வம் உண்டுன்னு சொல்றது தப்பா இல்ல, தெய்வம் இல்லைன்னு சொல்றாங்களா தப்பா இல்ல, நம்மளை பொறுத்தளவு ரெண்டுமே தப்பு. ஏன்னா உணர்ந்துதான் காட்டுன்னு சொல்லுவான், உணர்ந்தா காட்டுன்னு சொல்லுவான், முழிக்கணும். இல்லைங்கிறவட்ட போய் எப்படி இல்லைன்னு கேட்டாலும் அவனும் முழிக்கணும். ஆக இரண்டும் தெரியாது என்று சொல்லக்கூடியது தான் உண்மையான வார்த்தை. என தெரியாது என்று சொன்னால்தான் தெரியாததையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆக இந்த 2 தர்க்கத்திலே இருந்துகிட்டு இருக்கிற மொழிய என்னைக்கு நம்ம இருக்கு இல்லை இல்லை எல்லாத்துக்குள்ளயும் இருக்குங்கிறத என்னைக்கு தான் நம்ம தெளிவு பெற செய்வது. அவரவர்கள் புரிதலுக்கு ஒத்தவாறு நம்மளை வழிநடத்தி செல்கிறார்கள். என்றைக்கு இதை மாற்றி அவனாகவே வாழக்கூடிய அந்த நிலைப்பாடுக்கு என்னைக்கு நம்ம வர்றது, உட்கார்ந்து யோசிச்சு பார்க்க வேண்டியமா. அப்ப இந்த 4 குவாலிட்டியும் நம்ம வணங்கின தெய்வத்துக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான், சரியா சொல்ல முடியலதான். இப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி அப்படியே போனோம் அப்படின்னா, இனி முதற்கொண்டு எனக்கு சில தலைப்புகள் கிடைக்கும் பொழுது எல்லாரும் சொன்னதைத்தான் நம்ம சொல்றோம். அட்லீஸ்ட் இன்னைய முதற்கொண்டு, அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுவரையிலும் நாம் வணங்கிய அது எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த சொற்பொழிவு இந்த அருளுரை முடிகிற வரையிலும் அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு கேட்டாதான் அதுல போய் இந்த கொண்டு போய் வச்சு நம்ம புரிதலோட ஒரு வாழ்க்கை நடத்த முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அறிவுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்யறதுனால தவறு கிடையாது. எல்லாம் எடுத்தோன்னா ஒரு நாள் சொல்றதுல அப்படியே எல்லாமே வந்துட்டு போறதும் கிடையாதுங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா எல்லாம் சொல்லாத மகான்களை காட்டிலும் நமக்கு மகரிஷி இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு அப்படின்னா இறைநிலையோடு இணைந்து அது அகக்காட்சியாக கண்ட காட்சிகளை தான் நமக்கு வார்த்தைகளாகவும் கருத்துக்களாகவும் அதை அனுபவிக்கக்கூடிய உணர்வு பூர்வமாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அதற்கு முன்னாடி எல்லாம் கண்டவர் வெண்டதில்லை, வெண்டவர் கண்டதில்லை அப்படிங்கிற கணக்கு தான். அதுக்காக உணராம இல்லை, உணர்ந்துட்டு அப்படியே அதுக்கு மேல எடுத்து சொல்ல முடியாம போனாங்க. ஆனா மகான் மகரிஷி மட்டும் உணர்ந்து விட்டு ஆகா இதோடு முடிந்து விடக் கூடாது என்று விழிப்பு நிலை பெற்று இறங்கி வந்து மீண்டும் நமக்கு உணர்ந்தவற்றை நாமளும் உணர்ந்து ஓதிய மகானை பெற்று இருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய கொஞ்சம் எஃபர்ட் நாளைக்கு வாழக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த எண்ண கருத்துக்கள் நாம் போனாலும் இந்த எண்ணங்களும் கருத்துக்களும் இந்த வான்காந்தத்தில் மிதந்து கொண்டிருக்கும். வருகின்ற சந்ததிகளை சரியாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் உண்மை, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த நிலையில நம்ம சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி சில தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இனி முதற்கொண்டு எந்த ஒன்று
எல்லா இடத்திலும் இருக்கிறதோ, எல்லா காலங்களிலும் இருக்கிறதோ, நிரந்தரமாக இருக்கிறதோ, அந்த ஒன்றை போற்ற வேண்டும், அதை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அதுல முக்கியமா பாருங்க, அதுல ஒரு காலகட்டத்துல எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறது ஒண்ணு, அடுத்தது எல்லா காலங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். பேசிட்டு இருக்கிற நானோ, கேட்டு இருக்க நீங்களோ இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போகலாம். நாம் சொல்லக்கூடிய அந்த தெய்வம் என்ற ஒரு நிலைப்பாடு நேற்று இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளைக்கு இருக்க போவதும் அதுதான். இப்ப இருந்தது, இருக்கிறது, இருக்க போவதை இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உணர முடியல அப்படின்னா, அப்ப அது உற்பத்தி ஆகி அதை நம்ம அனுபவிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் எல்லாம் சொன்ன பொதுவான சொல்றது வணங்குதலும் சாப்பிடுதலும் ஒன்றாக இருந்தாலும் அதுல முறையாக பண்ணக்கூடிய நிலைக்கு நம்மளை அடுத்தவர்களை இட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு. இது தனிப்பட்ட முறையில ஒருத்தரா சொல்லக்கூடியது கிடையாது. இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பல மகான்களுடைய வெளிப்பாடு எல்லாமே ஒரு காலகட்டத்துல உணர்ந்ததை எடுத்து சொல்ல முடியாம தான் அடுத்தடுத்த கட்டங்களை ஏதோ ஒரு வழியில நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அந்த அரூபமான நிலையிலிருந்து உருவத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக நாளும் இந்த மக்கள் நல்வழிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் அத்தனை நிலை ஆலயங்களும். நம்ம அந்த இடத்தை விட்டு நகராம இருக்குமே, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் இந்த 4 குவாலிட்டி 5 குவாலிட்டியை போட்டுட்டு மகரிஷிக்கிட்ட இப்ப நம்ம போறோம். இப்ப எங்களுக்கு தெய்வத்தை பற்றிய ஒரு புரிதல் ஏதோ ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க இறைவனை தேட போகிறோம். யார்கிட்ட சொல்றோம்? மகரிஷிட்ட சொல்றோம். இல்லைன்னு நினைக்காதீங்க, சொல்லி பாருங்க. அப்ப மகரிஷி அந்த காலகட்டத்துல கேட்டது, சரி ரைட்டு, நீங்க இறைவனுக்கு என்ன குவாலிட்டி போட்டுருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா. அந்த ஒண்ணுன்னு சொல்லும் பொழுதுதான் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறது. அப்ப மகரிஷி அப்படியே லேசா புன்முறுவல் சிரிச்சாங்களாம். என்ன சாமி இவ்வளவு தூரம் இதை சொல்றோம், நீங்க அத சிரிக்கிறீங்களே, பதில் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க போட்ட மொதல் குவாலிட்டி என்ன? எல்லா இடங்களிலும் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறது. எல்லா இடத்திலையும் இருக்கிறத போய் தேடுறேன்னு நிக்கிறியே, இது நியாயமா? புன்முறுவலோடு நமக்கு அறிவுறுத்தி அந்த வாசகம். எல்லா இடத்துலயும் இருக்கட்டு, எங்க போய் தேட போற? அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இது தேடக்கூடியதல்ல, உணரக்கூடியது அப்படின்னார். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியதை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த இடத்தை விட்டு போக முடியாம இன்னும் அது கடந்து எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை அறிய முடியாமல் இந்த பூவுலகில் வாழ்ந்து முடிந்து கொண்டிருக்கின்றமே. என்றைக்குத்தான் அதை தெரிந்து கொள்வது? ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருவர் உணர்ந்தார் அப்படிங்கிற அந்த கட்டங்கள்லாம் போய் இன்னைக்கு மனவளக்கலையில தன்னை இணைத்து கொண்டவர்கள் அன்றைக்கு ஒருவர் உணர்ந்தார். இன்னைக்கு 1க்கு 100ஆக உணர்ந்து 100 1000 1000 லட்சமாகி கோடியாகி ஒரு காலகட்டத்தில் எந்தவித வித்தியாசம் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற அந்த நிலைக்கு வர்றதுக்கு உண்டான நிலையில நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. ஆக இறைவனை தேடக்கூடிய விஷயம் இல்லை, அதை உணரக்கூடிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியதை ஒண்ணு போய் தேடிட்டு இருக்க வேண்டியதுல உணர வேண்டியதுதான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தாச்சு. அப்ப இருக்கக்கூடிய ஒண்ணுல எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டதுனால இன்னும் ஒரு இடத்துக்காக போய் நம்ம முட்டி மோதிக்கிட்டு அங்க போய் கோரிக்கையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற இடத்துலதான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மகரிஷி என்ன சொல்றாங்க, அப்படியே நம்ம இருக்கும் இடத்தை விட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில போங்க. அப்படி கொஞ்சம் வெளியில போயிட்டு அப்படி அண்ணாந்து பாருங்க, என்ன தெரியுது? அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், புதன், இப்படி என்ன எது வேணாலும். அப்ப நம்ம இதுக்குள்ளேயே இருந்து ஒரு இடத்திலேயே இருந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம வாழ்ந்தத மகரிஷி என்ன பண்றாங்க, சற்று வெளியே அழைத்து நம்மையும் தாண்டி அப்படி மேல ஆகாயத்தை பார்க்க சொல்லும் பொழுது அந்த இடத்தில் 2ஐ பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம்.
சாதாரணமா பார்த்தா ஒரு மகான் சொல்றார் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த மேலே இருக்கக்கூடிய அத்தனையும் பார்க்கும் பொழுது அது நட்சத்திரங்களாக இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், இல்லை எந்த பருப்பொருள்களா இருந்தால் எல்லா பொருள்களையும் நம்ம பார்க்கிறோம். ரைட்டுங்களா? இந்த பொருள்களை பார்க்கறதுக்கு அப்பால ஒண்ணு பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த பொருள்களுக்கு அப்பால என்ன, அதையும் எப்படி போய் பார்க்க சொல்றாங்க? நீ சொன்னிய சூரியன் அப்படின்னு ஒரு பொருளை சொன்ன, இந்த சூரியனுக்கு மேல போய் நின்று பாரு. போகணும் மானசீகமா. அதுக்காக தான் யூக அறிவு, அதுதான் கற்பனை அறிவு, அதுதான் 6வது அறிவு. அப்படி கடந்து போய் பார்க்கும். சூரியனுக்கு மேல போகும்போது அது ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு இடம் இருக்கு, இடம் இல்லாம கிடையாது. ஏன் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி இது ஒரு இடம் தானே, அது மேலதானே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இதை விட்டு வெளியில போய் பார்த்தா அது ஒரு இடத்துல உலாவிட்டு தானே இருக்கு. இப்ப மனிதன் பார்க்கக்கூடிய இந்த ரெண்டெல்லாம் பார்த்தாதான் அதுக்கப்புறம் தெய்வம் எங்க இருக்கு, அது எல்லா இடத்துலயும் இருக்குங்கிற அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். அப்ப இந்த பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இவ்வளவு பொருள்களும் உலாவி கொண்டிருக்கின்றதே, உலாவுவதோடவா இயக்கி கொண்டிருக்கின்றதே, அதெல்லாம் சரியாக காத்து கொண்டிருக்கிறதே. நீ நானுமா பண்ணோம்? ஏங்க இன்னைக்கு காலையில சாப்பிட்ட சாப்பாடு மட்டும்தாங்க இந்த கை போச்சு, இந்த வாய் வாங்கினுச்சு, இவ்வளவுதாங்க. இதுக்கு கீழே போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்குள்ள எனக்குள்ள ஆற்றலாக எவ்வளவு வேலைகள் யார் செய்யறா? இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல இறுக்கமா சுருக்கமா வச்சுக்கிட்டு அதுதான் சொல்லி போயிட்டு அதுகிட்ட முட்டி மோதிக்கிட்டு நிக்கிறமே. உனக்குள்ளேயே இருந்து இவ்வளவு விஷயங்களை நடத்துறானே. சாப்பிடுற சாப்பாட்டை சொல்றாங்களே, காயக்கல்பத்துல 7 தாதுக்களாக பெறுகிறது. யாரு? நம்மளா செய்யறோம்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த பிரம்மாண்டமான இடம் என்ற ஒரு நிலைப்பாடுல அத்துணை பொருள்களும் உலாவி கொண்டிருக்கின்றதே, அந்த இடம் எது? இப்ப இந்த ரெண்டுக்கும், இடம் பொருள் ரெண்டையும் வித்தியாசம் பார்க்க போறோம். இதை ரெண்டையும் பார்த்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு எல்லா இடத்திலையும் எங்கும் நீக்கமர நிறைந்து எல்லோருக்குள்ளும் எல்லா காலகட்டத்திலும் உன்னுள்ளும் என்னுள்ளும் எங்க பார்க்கின்ற இடமெல்லாம் இறைவனே, அத்துணையும் இறைவன் அப்படிங்கிற நிலைக்கு போகும்பொழுது இது எந்த இடத்துல போய் ஒரு குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப 2 விதமா நம்ம அணுகணும். இப்ப மேல பிரம்மாண்டமான இடத்துல உலாவுகின்ற பொருள்கள், அதுல ஒரு பொருளை எடுப்போம். உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச சூரியன் எடுக்கிறோம். இந்த சூரியன் அப்படிங்கிறது நிலையானதா, எல்லையுடையதா, நிரந்தரமானதா? கேள்வி கேளுங்க. ஒரு கோளோட போய் நின்று மானசீகமா கேள்வி கேட்டு பாருங்க. நியூட்டன் சொன்ன ஈர்ப்பு விதியை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கணக்கு எடுத்துக்கிட்டாலும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய ஒளியினுடைய அலைகள் குறைந்து 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 சுருங்கி வெடித்து சிதறி அது ஒன்றில்லாமல் போகக்கூடிய நிலை வரும். அதை நம்ம விஞ்ஞானத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு மேலே உலாவுகின்ற அந்த பொருள் என்ற ஒன்று சொல்வது நிலையானதா, இல்லை எல்லை இல்லாததா? நம்ம முதல் என்ன சொல்றோம்? அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்து எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலும் அப்படின்னு கொட்டேஷன் போட்டோம்ல. இப்ப சூரியன் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு எல்லை இல்லாத எப்போதும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்துல இருக்கு, எத்தனையோ ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு மேல அது இருக்காது அப்படிங்கிறான். நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை ஒரு 500 கோடி ஆண்டுகளுக்கு மேல அது இருக்காது அப்படிங்கிறான். இப்படி வாழ்க்கையில இல்லாத, நிரந்தரம் இல்லாத ஒன்னெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதை அப்படிங்கிறமே. இப்ப எல்லை உண்டு. அப்ப சூரியன் மற்ற பொருள்கள் எல்லாத்துக்கும் எல்லை உண்டு. ஆனா நம்ம என்ன கொட்டேஷன் வச்சிருக்கோம்? எல்லை இல்லாதது. ஆங்கிலத்தில் இன்ஃபினிட். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, அதனாலதான் அது அனாதி அப்படின்னா. இப்ப எல்லையே இல்லாத ஒண்ணுக்குள்ள எல்லையுடையதெல்லாம் உலாவி கொண்டிருக்கிறதே. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நிரந்தரமான கிடையாது, மாறக்கூடியது, மறையக்கூடியது.
எல்லை உடையது. அப்ப இறைவன் அப்படிங்கிறது எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப எல்லை இல்லாதது எதையாத்த நம்ம பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த எல்லை இல்லாத அந்த ஒரு இடத்துல இருந்துதான் எல்லையுடைய ஒன்றொன்றாக தோன்றி இறுதியாக நம்ம இங்க நிக்கிறோம். அப்ப எல்லை இல்லாததுக்கு என்ன ஆற்றல் என்ன இருக்கிறதோ அவ்வளவுதான் அடுத்த நிலைக்கு இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அதுல இருந்து பின்னப்பட்ட இப்ப என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் புள்ள, அவன் என்னுடைய அப்பா அம்மா யாருன்னா இன்னாருன்னு நான் தான் சொல்ல முடியும். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தான் சொல்ல முடியும். அது மாதிரி பருப்பொருளாக பார்க்கக்கூடிய அத்தனைக்கும் தந்தையாக மூலமானமாக அதற்கு மேல் ஒன்றும் இல்லாதவனாக இருப்பது சுத்த வெளி. இன்னும் சொல்ல போனா சில விஷயங்களை இந்த மாதிரி நிகழ்வுகளையும் வேதாந்த காலத்துல ஈஸ்வர் அப்படின்னாங்க. சித்தாந்த காலத்துல அந்த சுத்த வெளிய சிவன் அப்படின்னாங்க. சித்தர்கள் மட்டும் அந்த இடத்துல எதையும் சொல்ல அறிவாக அப்படின்னாங்க. ஞான களஞ்சிய பாடல்ல அறிவே தெய்வம் என்றார். தாய்மானவரும் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு நிலையில சொல்லியிருந்தாலும் எல்லாம் அதிலிருந்து பின்னப்பட்டு படிப்படியாக வந்ததுதான் அத்தனையும். அப்ப எல்லை இல்லாத ஒன்று என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த பிரம்மாண்டமான இடம் கலோக்கியெல்லாம் சொன்னத நம்ம தத்துவார்த்தப்படி அதை வெளி என்று சொல்கிறோம். அது வெட்ட வெளி, சுத்த வெளி, எப்படி வேணாலும். சரி, அந்த இடமோ அந்த வெளியோ நிரந்தரமா அப்படின்னு கொஞ்சம் உற்று நோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னாக்க அதுக்கு மேல ஒண்ணு இல்லையே. அது ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா தானே. இப்ப இறைவன் இதை படைச்சான் அப்படின்னா இப்ப படைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதுனால அப்ப இறைவன் பெரியவனா படைச்ச பொருள் பெருசா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம் மகரிஷின் வாயிலாக. 7ஆம் அறிவுன்னு ஒண்ணு தோன்றி வேணா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா சொல்ற காலகட்டத்துல அடுத்து நம்ம இருக்க மாட்டோம். சந்ததிகள் உணர்வாங்க. அன்னைக்கு இதை பத்தி பேசி அடுத்த நிலைக்கு போகலாம். இன்னும் 6ஆம் அறிவு நிலைப்பாட்டிலேயே எல்லாவற்றுக்கும் மூலமான உன்னை உணர முடியாமல் மூக்குக்கு மூக்கு நின்று தடுமாறிக்கிட்டு இருக்கிறமே, எந்த காலத்துல எல்லாம் ஒண்ணு உனக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்து இறைந்து கிடைப்போனை இறைவன் என்று சொல்கிறோமே, அந்த இறை எனக்குள்ளே அறிவாக இருந்து என்னையும் வழிநடத்துகிறது, எல்லாவற்றையும் வழிநடத்துகிறது என்ற அந்த புரிதல் என்னைக்கு நமக்கு வரணும்? வந்தே தீரணும். அதனாலதான் சொன்னாங்க இருக்கக்கூடியத இன்னும் சொல்ல போனா எல்லாமே சில கட்டங்கள்ல மகான்கள் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. அதுலயும் மகரிஷி அவர்கள் அந்த வெளி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கும் கொஞ்சம் ஆராய்ந்து உள்ளுக்குள்ள போகும் பொழுது அதை ஒரு 4 தரமாக வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படின்னாங்க. ஏன் எல்லாத்தையும் நம்ம இருக்கக்கூடிய இந்த உட்கார்ந்து இருக்கிற பூமி 1000 மைல் வேகத்துல சுத்துது, 9 கோடி மைலுக்கு அந்தாண்ட இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 16 லட்சம் மைல் ஓடிக்கிட்டு இருக்கு. 365 நாளைக்கு ஒரு சுத்துது. நம்மளா சுத்தி விடுறோம். எவ்வளவு ஆற்றலாக, அறிவும் ஆற்றலுமாக நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே அறிவும் ஆற்றலுமாக இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அங்க பேரறிவாக இருக்குது, இங்க சிற்றறிவாக இருக்கிறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சிற்றறிவு வாழ்ந்து அனைத்தையும் புரிந்து அந்த பேரறிவோடு போய் இணையணுங்கிறதுக்காக படைக்கப்பட்ட புனிதமான பிறவி இல்லை மானிட பிறவி. எண்ணிறந்த பிறவிகளிலே மானிட பிறவி தான் அருகான் இப்பிறவி தாக்கினால் எப்பிறவு வாய்க்குமோ என்றார் தாய்மானார். அரிது மானிட பிறத்தல் எளிது, அதிலும் கூன்குருடு செவிடுபேடி நீங்கி பிறத்தல் எளிது அரிது அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இறைநிலை தன் நிலையிலிருந்து அப்படியே மாற்றம் பெற்று கடந்து வந்த பாதையை மீண்டும் தெரிந்து அறிந்து புரிந்து அவனோடு போய் இணைய வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு புனிதமான பொருள். நம்ம தெய்வம் உண்டென்றது, அதுவே நன்றென்றது, அதுவும் ஒன்றென்று, அதுவே நீ என்று அப்படின்னா எவ்வளவு வார்த்தைகளை ஒவ்வொரு சித்தன்களும் உணர்ந்து அப்படி அவ்வளவு அழகா நமக்கு கொடுத்துருக்காங்களே. உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் எங்கேயாச்சும் நம்ம ஏதாச்சும் இது பண்ணிருக்கிறோமா? ஆக
எது அனைத்தும் ஆகியது? சாமிஜி அதுவும் சொல்லுவாங்க, ஒன்னா பலவா. இருக்கிற மத குருமார்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி வாங்க. ஆனா அந்த ஒண்ணு எதுன்னு சொல்லுங்க, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலான்னு ஒரு பிறந்தநாள் கூட்டத்துல மகான் மகரிஷி அவர்கள் மகான்களை வைத்துக் கொண்டு சொன்னார்கள். அதுல கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு மகான் வந்து நம்ம அமெரிக்காவில் நம்ம லோட்டஸ், இன்னைக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய சச்சிதானந்த சுவாமிகள், அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை தான் இன்னைக்கு வந்து பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா மகரிஷி கொடுத்து இன்னைக்கு ஆழியார் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு புனிதமான ஒரு இதை நம்ம கண்டுகிட்டு இருக்கிறோம். அவர் ஒண்ணு சொன்னார், நீங்கள் சொல்வதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த ஒன்றுதான் என்று புரிகிற வரை நீங்கள் ஆயுளோடு இருந்தீங்களை வழி நடத்த வேண்டும் அப்படின்னார். மகான்களுக்கு மகான்களை பற்றி தான் தெரியும். அதனால வாழ்க்கையில அது இல்லாம எதுவுமே கிடையாது. அந்த ஒன்றுதான் தெய்வம். அந்த ஒன்று எல்லா இடத்திலும் இருக்கிறது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, உன்னுள்ளும் இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது அறிவாக. இப்ப அதுக்கு மேல அதுக்கு வந்து முடிவே இல்லை. அது வந்து நிரந்தரமா அப்படின்னா அது நிரந்தரம் தான், நித்தியமானதுதான். மற்றதெல்லாம் அனித்தியமானதுதான். அதான் சொன்னா, கருவன்றியே நின்றுதான் கருவாகும். அதுக்கு வந்து ஒரு கரு வேண்டியதில்லை. அதுல இருந்து பின்னப்பட்ட அடுத்ததுக்குத்தான் மூலத்தை நாம் நாட வேண்டும். கருவன்றியே நின்றுதான் கருவாகும், உருவன்றியே நின்று உருவம் புனைக்கும் அப்படின்னார். உருவமே இல்லாத ஒண்ணு இருந்து உருவம் புனைத்தது எப்படி? அதாவது அதான் சொல்லுவாங்க, தோன்றா பொருள். தோன்றா பொருளிலிருந்து பின்னப்பட்டு வந்தது தோன்றும் பொருள், தோற்ற பொருள். அதோட மட்டும் நின்று இருந்தா இப்ப நீங்களும் நானும் நான் பேச முடியாது, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. செயற்கை பொருளாக இந்த இறைவன் ஒன்றி இணைத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அதை வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதான் கருவன்றியே நின்று தான் கருவாகும், உருவன்றியே நின்று உருவம் புனைக்கும், அருவன்றியே நின்ற மாயப்பிரவானை உருவன்றியே யாவரையும் கூட உண்ணாதே. இவ்வளவு விஷயங்களை பேசுறோம், எல்லா கோயில்களுக்கும் போறோம், எல்லா இடத்திலும் எல்லா நிலைகளையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா குரு இல்லாத ஒரு நிலை எந்த இடத்திலும் பூரணமாக திருப்தியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் உணர்ந்தபடி நம்மளை வழிநடத்த செல்ல வேண்டும். அதற்கு குரு அவசியம் தேவைங்க. அப்ப அந்த சுத்த வெளிங்கிற சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் பேரறிவு எங்கேயுமே நம்மளை கை விட்டுறல. ஏன்னா சிற்றறிவுக்குத்தான் சிக்கல்கள் அதிகம், ரைட்டுங்களா? ஆனா அந்த சிற்றறிவுகளுக்கு சிக்கல் வரும் பொழுதும் அதை சரி பண்ணக்கூடிய நிலை பேரறிவுக்கு இருக்கிறது. நமக்கு எங்கேயோ இருக்குன்னு உட்காந்து நம்ம தயவு செய்து அது வேற நம்ம வேறன்னு ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணவே வேண்டியதில்லை. எப்பொழுதுமே இந்த சிற்றறிவை பேரறிவை தொட்டு கொண்டே இருக்கிறது. உனக்கு சங்கடங்கள் வரும் பொழுது சரியாக அதோடு இணையும் பொழுது அது நம்மளை நிறைவு செய்து அந்த நிலைகள்லேருந்து மாற்றி நம்மளை சரியாக வழி நடத்துகிறது. ஒரு 2 வீலர் வச்சிருக்கிறோம், ஃபுல்லா காத்து இருக்கிற வரையும் எவ்வளவு சுமை வேணாலும் தூக்கி வச்சு அதுக்கு உண்டானது போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு காத்து பஞ்சர் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த வண்டியை தள்ள முடியுமா? அது வரலையும் நம்மளை இலகுவா கூட்டிகிட்டு போன அந்த நிலைப்பாடு தனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும் பொழுது அந்த இடத்துல இருந்து நகர முடியாம இருக்கே. அப்ப நகர முடியாம இருக்கேன்னா அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? அப்ப இந்த 2 வீலருங்கிற அந்த இடத்துல அதுக்குள்ள நம்ம காத்து அப்படிங்கிற ஒன்றை கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா மீண்டும் அது இயக்கம் பெறும். அதற்கு ஒரு டூல் வேணும், ரைட்டுங்களா? அந்த டூல் தான் நம்ம என்ன பண்றோம், காத்தடிக்கிற பம்போ இல்ல கம்ப்ரஸரோ வச்சிருக்கிறோம், ரைட்டுங்களா? அதே போல அந்த பேராற்றல் நம்மளை தொட்டுக்கிட்டு தான் இருக்கு, அந்த பேரறிவு நம்மளை தொட்டுக்கிட்டு தான் இருக்கு. அது தேவைப்படும் பொழுது அதோட அணுகும் பொழுது நம்மளோடு இணைந்து நம்மளை சரியாக வழி நடத்துகிறது. ஆனால் புரிதல் இல்லை. அந்த தெரியாத ஒண்ணு, அந்த தெரியாத அந்த பேராற்றல் பேரறிவு தான் தெய்வம்னாரு மகான் மகரிஷி அவர்கள். ஆனா நமக்கு என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு உருவத்தோட பார்த்து பார்த்து பழகி தெரியாத ஒண்ணை நான் எப்படியா கும்பிட முடியும், எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு இருந்தா தானே நான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல மக்கள் இருந்ததுனாலதான் வந்து நமக்கு உருவ வழிபாடு. இப்ப நம்மள மாதிரி உள்ளவங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதையும் கடந்து
பார்க்கின்றதை நீ பொருளாக பார்க்காமல் அணுக்குள் நீ கூட்டு விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைச்சவரே மகரிஷி தான். மகான்கள் சொன்னதையோ இல்ல விஞ்ஞானிகள் சொன்னதையோ அவங்க எல்லாம் வெளி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒன்று எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்று, மற்றதெல்லாம் இயக்குது அப்படிங்கிற நிலைப்பாடுல அவங்க உணர்ந்து கண்டவர் விண்டதில்லை வெண்டவர் கண்டதில்லைங்கிற கணக்குல போனாங்க. விஞ்ஞானிகள் ஸ்பேஸ்ன்னு சொன்னாங்களோ ஒழிய அந்த ஸ்பேஸினுடைய நிலைப்பாட்டுல இருந்தானே அனைத்தும் வந்துச்சுங்கிற இடத்துக்கு போகாததுனாலதான் இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு இவ்வளவு தூரம் ப்ரூஃப் கொடுக்க முடியாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தவர் மகரிஷி. அப்ப விஞ்ஞானம் சொன்ன ஸ்பேஸையும் முன்னோர் மகான்கள் சொன்ன அந்த வெளியையும் கடவுள் அதுதான் தெய்வம் என்று பிரகடனப்படுத்தினவர் மகான் மகரிஷி அவர்கள். இப்ப அதுலேருந்து ஒரு பகுதியாக பின்னமாக பால் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, அதுக்குள்ள தயிர் இருக்கு, மோர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு. பாலை கொடுத்து நெய்யை கொடுனா கொடுக்க முடியுமாங்க? சுத்தவெளின்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்க்க முடியாது. ஆனா அந்த இடத்துல தான் எல்லாம் நமக்கு தேவையான அத்தனை நிகழ்வுகளும் அதுதான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கிறத உணர்ந்தவர்களை வைத்து நாம் அதை தாண்டி கடந்து செல்ல வேண்டும். அப்ப இந்த நிலைப்பாட்டை நம்ம உணரணும் அப்படின்னாக்க மகான்களுடைய தொடர்போடு அவர்களுடைய இணைப்போடு போகும் பொழுது நிச்சயம் அதையும் நாம் காண முடியும். நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதோ கேட்டுவிட்டு படித்து விட்டு போவதை விட அந்த இருப்பதை உள்ளாழ்ந்து சில ஆராய்ச்சி நிலையில் ஈடுபட்டால் இறை நமக்கும் உணர்வாக அகக்காட்சியாக கட்டாயம் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல பார்த்தது படிச்சது மட்டும் இல்லை, அந்த பார்த்தது படிச்சது மகான்களோடு இணையும் பொழுது அதை அப்படியே நம்ம கொண்டு வந்து எப்படி இலகுவாக இன்னும் கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் நம்ம பார்க்கணும். ஆக தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது எங்கும் நீக்கமர நிறைந்து இறைந்து கிடைக்கின்றது. அதனாலதான் அதற்கு இறைவன் என்றே பெயர் வைக்கப்பட்டது. அதனால நீக்கமர நிறைந்து இறைந்து கிடைக்கின்ற இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறான், எனக்குள்ளும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான், நீக்கமர நிறைந்தும் இருக்கிறான். ஆக அவன் இல்லாத இடம் என்பது எதுவுமே இல்லை. அந்த இருக்கின்ற இறைவனை சரியாக புரிதலுடன் வாழ்ந்து அவன் வேறு நம்ம வேறு இல்லை, எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறான் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டோம்னா, எல்லாரையும் தெய்வமாக பார்க்கக்கூடிய அந்த நிலை நமக்கு வந்துட்டோம் அப்படின்னா எந்த இடத்திலும் யாரையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்காது. அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும். அதுதான் உண்மையான அந்த இறை என்ற ஒன்றை அடையக்கூடிய ஒன்றாகும். பல விதத்துல பல மாதிரி நமக்கு விளக்கி இருக்காங்க. நம்ம தான் சரியா அதை புரிந்துக்க முடியாம நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம அதை அப்படி அப்படியே வேடிக்கையா பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆக தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே, அது வேற எங்கே? நல்லா உச்சரிச்சு பாருங்க. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே, வேற எங்கே? எல்லா இடத்துலையும். அதான் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும். அதுலயும் புராணத்துல எல்லாருமே உணர்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்ம ஒரு படமாகவும் காட்சியாகவும் அது ஒரு வேடிக்கையாகவும் பார்த்துட்டு போறோம். அது உள்ளுக்குள்ள இந்த மாதிரி மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சில பாடல்களே நமக்கு புரியுதுங்க. கண்ணதாசன் எழுதினத்தை நம்ம சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம். அது உள்ளுக்குள்ள போய் ஆழ்ந்து பார்க்கும்போது அவன் விண்ணப்ப அவன் எங்கே இவன் எங்கே வேற எங்கே எல்லாம் நமக்குள்ள எல்லாம் ஒண்ணுதான். நீ வேற இல்லை நான் வேற இல்லை. அப்ப எல்லாத்தையும் அந்த தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. தெய்வம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு பெரிய ஒரு இதுதான் தனியா, அது வேற நம்ம வேற, அது புனிதமானது, எல்லாம் புனிதமானதுதான். கடலுக்குள்ள எவ்வளவு சாக்கடை நீர் போனாலும் எல்லாம் சரியாயிடுங்க. அது சுத்த வெளி கடலா இருக்கு. நம்ம வாழக்கூடிய நிலையில கொண்டு வந்த வினைப்பெற அழுக்குகள்லாம் அதோட போய் கலக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோமே. கடல் வேற, நதி வேற, குளம் வேற, குட்டை வேற அப்படின்னு பார்க்க வேண்டாம். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எங்க இல்ல அவன் எங்க இருக்கிறான்னு ஏன் நம்ம தனியா போய் சொல்லணும்? எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லலாமே. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு
ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இந்த தென்னைக்கு நம்ம தண்ணியை ஊத்துறோம். அந்த தண்ணியை அதை எடுத்துக்கிட்டு போய் அதை கவர் பண்ணி உள்ளுக்குள்ள பாதுகாப்பா வச்சு அந்த இளைஞரையோ தேங்காயோ நீனு நானும் உற்பத்தி பண்ணணும். அந்த பேராற்றல் பேரறிவு இல்லையா, அது எங்க இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதை அனுபவிக்க முடியும். முற்றும் கசந்ததென்று பற்றற்று வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். எங்க இருக்கான்? நமக்குள்ளதான் இருக்கான். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர்தான் இறைவன். கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியா? மனவள கலைஞர்கள் முட்டையிலிருந்து கோழி. கரு இல்லாமல் எதுவும் இல்லை. அதான் கருவன்றியே தான் நின்று கருவாகும். அந்த இடத்துல கரு இல்லாம அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எவ்வளவு விஷயங்களை, சில விஷயங்களை சர்வசாதாரணமா அப்படியே அந்த சொல்லக்கூடிய நிலைக்கு அந்த இறை இணைஞ்சாதானே அதை சொல்ல முடியும். யாரு சொல்றாங்கிறத விட என்ன சொல்றாங்கிறது தான் முக்கியம். நம்ம யாரு சொல்றாங்கிறத அவங்க சொன்னா அது சரியா இருக்கும் அப்படி பார்க்க வேண்டாம் எதையுமே. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து சொல்றோம்னா இதை விட பிரமாதமாக இன்னும் இலகுவாக சொல்லக்கூடிய எத்தனையோ ஆன்மாக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வாய்ப்பு கிட்டும் பொழுது எளிமையாக எடுத்து செல்லுங்கள். தனிப்பட்ட ஒருவருக்காக இல்லை இந்த கலை. இன்னும் சொல்ல போனால் புரிதலோடு இந்த வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது மனவளக்கலை. அந்த மாதிரி இடத்துல இருந்து இன்னும் நம்ம முட்டி மோதிக்கிட்டு அதுக்காக நம்ம எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி இடத்துகளுக்கும் போய் உட்கார்ந்து நம்ம மகரிஷி சொன்ன அந்த தியானங்களை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் அதான் தவத்துள் நிலைத்து தவம் ஆற்ற தன்னையே அறிந்து கொள்ள முடியும். நிலைத்து நின்று அந்த சஞ்சலம் இல்லாமல் நம்ம போய் பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் அந்த நிலைப்பாட்டை நம்ம அறிஞ்சு ஒருத்தர் போகும் பொழுது 1 100 ஆகுமே. எங்க ஒரு நெல்லை நட்டு வச்சு அதை 100 நெல்ல ஆக்குனது யார்? நீங்களா நானா? அந்த இரையாற்றல் தானே, பேரறிவு தானே. அது மண்ணுக்குள்ளும் இருக்கிறது, நீரிலும் இருக்கிறது, நெருப்பிலும் இருக்கிறது, காற்றிலும் இருக்கிறது, விண்ணிலும் இருக்கிறது. அந்த என்னுள்ளும் இருக்கிறது, அது உயிராக இருக்கிறது, அது அறிவாக இருக்கிறது. அதை தான் தெய்வம் என்கிறோம். எங்க போய் நம்ம ஏன் கிடந்து தடுமாறணும்? தடுமாற வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்படி போகணுங்கிற ரூட்டை கிடைச்சிட்டு போயிட்டோம்னா போகுங்க. ரொம்ப அழகா பண்ணலாம். இன்னொரு பாட்டு கூட ஒரு இதுல சொல்லி இருக்கிறாங்க, தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே? தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே? பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. என்ன அழகா எழுதியிருக்கா. எல்லாத்தையும் பாருங்க. மகரிஷி யாரையும் இதோட அது அப்படின்னெல்லாம் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு கிடைத்த மகான் மகரிஷி அவர்கள் உணர்ந்ததை ஓதிவிட்டேன். உங்கள் அறிவுக்கு இன்னும் எளிமையாக எடுத்து செல்ல முடியுமானால் தாராளமாக எடுத்து செல்லலாம். அந்த இடத்தில் குழப்பம் ஏற்பட்டால் என் தோளில் ஏறி உட்கார்ந்து அதை பார், நான் அகக்காட்சியாக காட்டுகிறேன் சொன்ன குருவை நம்ம பெற்றிருக்கிறோமே. அதனால வாழ்க்கையில எந்த இடத்துலயும் நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே தெரியாத ஒண்ணுதான் எல்லாத்தையும் தெரிய வைக்கிற மாதிரி வழியா இன்னைக்கு அதை புரிய வைக்கிற இடத்துல, அந்த புரிந்து மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய இடத்துல மானிடத்தை படைத்திருக்கும் பொழுது ஏன் இன்னும் 5வது அறிவு நிலையிலேயே வாழ வேண்டும்?
ஆக தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிறது தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். யோசிச்சு பாருங்க. எது மிக மிக பெரியதோ, எது மிக மிக சிறியதோ, எந்த இடத்துல என்ன சொல்லல, எது சர்வ வல்லமை படைத்ததோ, எது எல்லாமாக இருப்பதோ, எது எக்காலத்திலும் இருப்பதோ, எந்த இடத்துல எந்த வார்த்தையை பாருங்க எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி சில முக்கியமான அந்த குவாலிட்டிய நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு இன்று வணக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அது இருக்கிறதா, தெய்வம் இல்லை என்று இல்லை. இதுல நிறைய இருக்கு, கடவுள் வேற தெய்வம் வேற எல்லாம் கணக்கு நிறைய இருக்கு. ஆக வாழ்க்கையில நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையில் அந்த தெய்வம் என்ற அந்த இறைநிலை எங்கே இருக்கிறது என்று நாம் தேட வேண்டிய, அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. இருக்கும் இடம் ஒண்ணுகிட்டே இருக்கு, எங்கெங்கேயோ அலையிறமே. இந்த இடத்தை தெரிந்து விட்டால் அந்த இடம் என்ற வெளியிலே நாம் பரவசமாக வாழ முடியும். அந்த இடத்தில் வாழ்ந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் தானும் தெரிந்து புரிந்து அறிந்து மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடியவர்களாக வாழ்ந்து இந்த மக்களுக்கு ஒத்தும் உதவியுமாக வாழ வேண்டும். அதற்கு நம்மளை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய மகான் மகரிஷி அவர்கள் நமக்கு ஒற்ற துணையாக நம்மளோடு இணைந்து இருந்து நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று கூறி, இந்த சிறப்பானதொரு மகான் மகரிஷி அவர்கள் உணர்ந்த அந்த தெய்வ நிலை எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. யாரையும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்க வேண்டாம், எல்லாவற்றையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். அவன் வேறு நம்ம வேறு இல்லை, அவனும் இறைவன் நானும் இறைவன், அதாவது நீயும் தெய்வம் நானும் தெய்வம், நினைச்சு பார்த்தார் எல்லாம் தெய்வம் என்ற நிலையிலே அது எங்கே என்று சொல்வதை விட அது இங்கேயே இருக்கிறது. அதற்கு இறையரோடும் குருவரோடும் நம்மளை வழிநடத்தட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அத்துணை நல்ல ஆன்மாக்களுக்கும் நடமாடும் தெய்வங்களுக்கும் கேட்ட அத்துணை தெய்வங்களையும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக வாழ்க வளமுடன் லட்சுமி குமார், வாழ்க வளமுடன். மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நீங்க சொன்னீங்க நினைச்சு அற்புதமா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருக்குது கேக்குறதுக்கு. அவ்வளவு இனிமே நல்ல மனசுலயும் பதிஞ்சிருச்சு. நம்ம சில நேரம் மறந்துடுறோம்ல, அப்ப கூட ஞாபகப்படுத்து. எப்படின்னா இப்ப நீங்க கேட்டு சொல்லும் போதே சொன்னீங்க பாருங்க, இறைநிலை இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் அது நிலையானதா அப்படின்னு நம்ம உள்ள இருந்து கேட்க சொல்றீங்கல்ல. அப்ப கேட்டா நம்ம டக்குன்னு எடுத்த உடனே ஆமா நிலையானதே, எப்பவுமே சூரியன் இருக்குதானே அப்படிதான் வந்துச்சு முதல்ல. அப்புறம் நீங்க உடனே சொன்னீங்க பாருங்க அது நிலை இல்ல. ஏன்னா நம்ம அகத்தாயில படிக்கும் போது சுத்தவெளியில, அதாவது சுத்தவெளி வந்து இறைநிலைய தண்ணீருக்கு ஆற்றனாலும் அது சூழ்ந்தெழுத்து ஆற்றல்னால இறை துகள் ஏற்பட்டு அதிலிருந்து விண் தோன்றி பஞ்சபூதங்களாகி அப்புறம் நட்சத்திரங்கோள்கள்லாம் வருது. அப்ப அது வந்து நிலையானது இல்ல அப்படின்னு அப்புறம் நீங்க சொன்ன கரெக்ட். உண்மை உண்மை உண்மை. ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுல பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் தான் சூரியன் வந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி இல்ல. அதே மாதிரி இப்ப கிழக்க உதிச்சுச்சுன்னா மேற்க இல்ல, மேற்க உதிச்சா கிழக்க இல்ல. அப்ப அது நிரந்தரம் இல்ல தானே. ஆமா நிரந்தரம். இதுல என்ன நமக்கு நேரம் இல்ல, அதனால அத சொல்லி என்ன சொல்லுவாங்க, அப்ப நம்ம சூரியனை தெய்வம்னு சொல்றோமே, வேண்டாம் தூக்கி வைங்க, அது ஒரு கோள். அது நமக்கு என்ன, தெய்வம்ங்கிறது சுப்ரீம் பவர், அது ஒண்ணு மட்டும்தான். அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த நிலையில நமக்கு அந்த காலகட்டத்துல விஞ்ஞானம் வளராத காலகட்டத்துல புரியாது அப்படிங்கறதுனால நமக்கு உருவகப்படுத்துது. அதனால சாமிஜியே ஒரு கட்டம் சொல்லுவாங்க, நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் நாம வரைந்து கொண்ட கார்ட்டூன்கள் அப்படிம்பாங்க ஒரு கட்டத்துல, உச்சகட்டமா. நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம சந்ததி கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்குங்கிறதுக்கு வேற ஒண்ணு கிடையாது. நமக்குள்ளேயே கேள்வி கேட்க சொல்றீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் நம்மளுக்குள்ளேயே வந்து வருமாங்க. பதிலும் கட்டாயம் வருமா? சரியான பதில் வரும். சரியான பதில் எப்படி? இப்ப நான் டக்குன்னு உடனே நினைச்சு ஆமா நிலையானது அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே அதாவது எல்லாத்துக்குள்ளயும் அதாவது தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு, அதை எடுத்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல.
பெரிய சுரங்கமா நமக்குள்ள அந்த பெட்டகத்துல இருக்கு. இப்ப இந்த சொன்ன உடனே டக்குன்னு வந்துருச்சு இல்ல, தெரியல அப்படின்னு வந்தாலும் தெரிஞ்சவங்களோட இணைஞ்சு நமக்கு சில விஷயங்கள் வந்து ஆமா இப்பதான் நினைச்சேன் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்துரும். ரொம்ப நல்லதுங்க. ஒரே ஒரு சின்னதுங்க, இனி திருச்சியில வந்து எனக்கு மனவளக்கலையோட ஏதாவது ஒரு, இந்த அண்ணா நகர்ல என் ஃப்ரெண்ட் இருக்குங்க கலாவதின்னு, அவங்களுக்கு வந்து நிறைய வாட்டி போயிட்டாங்க. அந்த மன்றம் பூட்டி இருக்கு, 3 மன்றத்துக்கு போனாங்க, 3.5 மணி இப்ப செயல்படலைன்னு சொன்னாங்க. ஐயா கொரோனாவில எந்த அண்ணா நகர் சொல்றீங்க, அது சொல்லுங்க. அந்த ஒரு கோயில், நம்ம ஒரு அம்மன் கோவில் இருக்கு, வடபத்திர காளி அம்மன் கோவில் மாதிரி ஒரு கோவில் இருக்கு, அந்த அம்மன் பக்கத்துல. திருச்சி டவுன்லயே சொல்றீங்க? திருச்சியில திருச்சி டவுன்ல நீங்க அண்ணா நகர்ல வேற எங்கேயும் இல்ல, நீங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டுல கலைஞர் அறிவாலயத்துக்கு பின்னாடி விஎன் நகர் அறிவு திருக்கோயில்னு பிரம்மாண்டமா இருக்கு. ஆமாமா, விஎன் நகர்னே போட்டிருக்கோம். அது உள்ளுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் ரைட் கட் பண்ணி போனீங்க அப்படின்னா நேரா அறிவு திருக்கோயில்ல கொண்டு விட்டுரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு போன் பண்ணுங்க, அவங்களுடைய அந்த செக்ரட்டரி தலைவர் நம்பரை உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். மிக்க நன்றிங்க. உங்க போன் நம்பர் இதுல போட்டுருங்க. 944 366 1646. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. நல்லதுமா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து அடுத்ததாக ராதா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சங்கரிமா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா உங்களோட ஸ்பீச் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேயா, அதுவும் இந்த தலைப்புல ஐயா என்னென்ன கொடுக்க போறாரு அப்படிங்கறதுனால ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஐயா. மகரிஷி சொல்றது தானே நம்ம இடையில. ஆமாங்க ஐயா, நீங்க பாத்திரத்தை போட்டு தண்ணியை ஊத்தி அரிசியை போட்டீங்கன்னா அது வெந்திருச்சா வேகலையான்னு ஒரு கரண்டியை வச்சு பாக்குறோம்ல. ஆமாங்க ஐயா, அந்த கரண்டி தாம நான்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் உபயோகம் இதா சொல்றீங்க இல்லைங்க ஐயா. நாங்களாம் அதை கேட்டு நிறைய பயனடையக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குதுங்க இல்லையா. நன்றிங்க. பாடல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. நீங்க வந்தாலே பழைய பாடல் நிறைய எதிர்பார்ப்பேன். அதே மாதிரிங்க நீங்க சொன்ன மாதிரி அப்போ அதோட அருமை தெரியல, ஏதோ பாட்டாதான் கேட்டோம். ஆனா இப்போ நீங்க விவேகானந்தரையா நீங்க எல்லாம் பழைய பாடலை சொல்லும் போது அப்ப பாடினவங்க எவ்வளவு தூரம் உணர்ந்து அதை எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்க போனதுங்கய்யா. இறைவன் நமக்காக சொன்னது, அது கொஞ்சம் ரொம்ப காலம் கழிச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆமாங்க ஐயா, அததான் அப்ப பாடலாதான் ரசிக்க தோண்டிட்டே தவிர வேதாந்தத்துல வந்ததுக்கு அப்புறம் அதோட அர்த்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி உமாசங்கரிமா, வாழ்க வளமுடன். நன்றி ராதாம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து அடுத்ததாக கவிதா அம்மா, வாழ்க வளமுடன்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, அருமையா இருந்தது. பாடல் ரொம்ப அருமையா இருந்தது. பாடல் வந்து அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. நீங்க பாடுறது இன்னும் கொஞ்சம் பாடி இருக்கலாமோன்னு தோணுது. அது ஏற்கனவே நேரம் போயிடுச்சு, அடுத்தடுத்த கட்டங்கள்ல பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை, அது நிஜம்தான். யாரும் உணர்ந்தவங்க எல்லாம் யாருமே சொன்னது இல்ல. ஆமாமா ஆமாமா, அதாவது உணர்ந்தவங்க சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது அதுவாகவே ஆயிடும்போது சொல்ல வராது. அத வந்து மகரிஷி அவர்கள் ஆகா இதோட மத்த மாதிரி எல்லாரும் மாதிரி போயிடக்கூடாதுன்னு அதை உணர்ந்து வெளியில வந்து நமக்கு சொன்னதுனாலதான் இன்னைக்கு நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு. ஆமா, அவங்கவுங்க ஒரு உருவத்தை வச்சு வணங்குறதும் நிஜம்தான். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்டாயம், அதாவது எதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது அரூபம் தான் உருவமாக வந்துச்சு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், உருவத்தை ஒரு கட்டத்துல பண்ணிட்டு எப்பதான் அந்த அரூபத்தோட இணையறதுங்கிறதுக்காக தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணு ஐயா, நம்ம சந்திரனை கும்பிடுறோம்ல, அதெல்லாம் கூட இல்ல தானே ஐயா? அதாவதுமா கும்பிடுறதுனால தப்பு, நம்ம தான் அந்த பஞ்சபூத நவக்கிரகமா அவன் பண்றோம். ஆனா கோயில்கள் எல்லாம் பௌர்ணமிக்கே ஒரு தனியா பூஜை வச்சிருக்காங்கல்ல,
இதெல்லாம் தெரியாத ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில அந்த இறையை உணர்த்தணும் அப்படிங்கறதுக்காக பகுதி பகுதியாக வச்சு நம்மள வழி நடத்திட்டு போறாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு தெரிஞ்சதுனால நான் என்ன சொல்றேன், வெட்டி கடையில போய் ஒரு ஜாமான் வாங்குறதுக்கும் ஒரு சாதாரண மளிகை கடையில வாங்குறதுக்கும் ஹோல்சேல்ல போய் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான். விலை கம்மியா தேவையானதை நிறைவா வாங்குறதுதான் இந்த மனவளக்கலை. ஆமா, மொத்தப்படி எதையும் நம்ம குறைச்சு மதிப்பிடுறதே கிடையாது. அங்கேயும் இருக்கு. ஆனா அடுத்த நிலைக்கு போக முடியுதா, இல்ல நம்மள கூட்டிட்டு போனாங்களா, போகல, அந்த கூட்டிட்டு போற இடத்துல மகரிஷி நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதுதானே முக்கியம். ஆமா ஐயா, நானு நேற்று இந்த டைம்ல எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு ஐயா. ரொம்ப நொந்துட்டேன். ஆனா நேற்று காலையில வரலாம், எனக்கு இன்னி காலையில வரலாம் நான் ரொம்ப அதே வார்த்தைக்கு ரொம்ப நொந்து போயிட்டேன். ஆனா நான் 5 மணிக்கு எழுந்து நான் ஆழியாது வைக்கிறேன், அந்த பதில் எனக்கு வந்துருச்சுங்க ஐயா. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. காலையில நான் உணர்ந்தேன். நான் எதுக்கு கஷ்டப்பட்டேனோ அதே வார்த்தையோட அதே அர்த்தத்தோட இன்னைக்கு காலையில வந்தது ஐயா. நான் அப்படியே மெய் சிலிர்த்துட்டேன். கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். அதான் சொல்றேனே, நம்ம இருக்கிற பூமி நிரந்தரம் இல்ல, நம்ம இருக்கிற சூரியனும் நிரந்தரம் இல்ல. ஆனா நிரந்தரமான ஒண்ணுலதான் அவளையும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அப்ப வரக்கூடிய கவலையோ கஷ்டமோ ஏன் நிரந்தரம்னு உட்கார வச்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணுவோம். அதெல்லாம் இன்னைக்கு வருது, அது பாட்டு போகுது, அவ்வளவுதான். நாளைக்கு வேற ஒண்ணு அப்படிங்கிற. ஆனா எனக்கு நான் ரொம்ப மெய் சிரித்துட்டேன் ஐயா. நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க, அப்படியே எனக்கு நான் எதுக்கு கஷ்டப்பட்டேனோ அது அப்படியே வந்துச்சு. ஒரு வார்த்தை பேசல. அது எப்படியோ அது இறைவன் செயல். ஆமா, இறை நமக்கு எல்லாத்துக்கும் உண்டானது. ஏதோ இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னா நான் மட்டும் கிடையாது, பல பேர் எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய கருமையத்திலோ சேர்ந்து மகரிஷியுடைய ஆசையோட பல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அவ்வளவுதான். இதை நீங்க அடுத்த யோசிச்சு பார்த்தாலும் இவ்வளவுதான் நம்ம சொன்னமான நம்மளது போட்டு கேட்டாக்க வித்தியாசமா இருக்கும். விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம கொஞ்சம் மனசை அப்படி விரிச்சு கொண்டு போய் நம்ம மட்டுமா கஷ்டப்படுறோம், உலகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்க, நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்கல்ல அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அங்கேயிருந்து நமக்கு ஒரு பதில் கிடைச்சுன்னா அதுல இருந்து விடுபட முடியும். அது இல்லாம உட்காந்துக்கிட்டு கஷ்டம் கஷ்டம்னு உட்காந்து அதையே நம்ம நவர விடாம பண்ணிட்டு இருக்கோம். விடுபட முடியும். ஓகே, நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ரவி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய ஸ்பீச்சை கேக்குறேன். ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. நல்ல ஒரு தெளிவான விளக்கங்கள், எங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் சூரியன் சந்திரன் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அன்பரும் கேட்டிருந்தாங்க, அதுக்கும் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துட்டீங்க. எனக்கு அதை ஊற்றி ஒரு சின்ன சந்தேகம் தான். இந்த கேள்வியும் இல்ல. சூரியன் நம்ம நவக்கிரகங்களின் நாயகன். அந்த நவக்கிரகங்களும் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில இயக்க ஒழுங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம சூரியனை நம்ம ஒரு தெய்வ நிலையில பாவிச்சுதானே நம்ம டெய்லி காலையில சூரிய நமஸ்காரம் பண்றோம். அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதுல இருந்து பின்னப்பட்டு வந்த எல்லாமே தெய்வாம்சம் பொருந்தியதுதான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கும்ல. ஆமா, தெய்வாம்சம் பொருந்தியதுதான். அது நமக்கு நம்மள்ட்ட இருக்கு. இப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய நீங்க அதை தெய்வமா வணங்கினாலும் உங்க கர்மயத்துல என்ன இருக்கோ அதுல பட்டு பிரதிபலிச்சு அந்த தெய்வம் நமக்கு அந்த வினையை எடுத்து கொடுக்குது. அதை ஏத்துக்கணும், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த கடவுள் நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு உட்காந்துலாம் வருத்தப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது. வரக்கூடிய ஆற்றல் ஒண்ணு, அந்த ஆற்றலையும் அந்த பேரறிவு இந்த சிற்றறிவு இந்த ஆற்றலோட இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விடை கிடைக்குங்க, கட்டாயம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எல்லாமே தெய்வாம்சம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும். அதான் சொல்றாங்க, பார்க்கின்ற அனைத்தையும் தெய்வமாக பாரு அப்படின்னு தானே சொல்றாங்க. நம்ம தெய்வங்கிறத ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு நீ வேற நான் வேறன்னு பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது வேண்டாங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னாலும் இருக்கிற நம்மளே நிரந்தரம் இல்லை, நம்ம வாழக்கூடிய பூமியும் நிரந்தரம் இல்லை, நம்ம எது தெய்வமா இருக்கிறோமோ அதுவும் நிரந்தரம் இல்லை.
அதான் சொல்லுவாங்க, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தான் அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு பேராற்றல் அங்க இருக்கத்தானே செய்யுது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரியா நம்ம திங்க் பண்ணி போயிட்டு இருக்கிறது எல்லாமே இறைன்னு பண்ணிட்டா எதையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டாங்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது ஐயா. ஓகே, ரொம்ப சிறப்பு ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகேஷ் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மகேஷ் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக நிர்மலா அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. ஐயா உங்க ஸ்பீச் கொஞ்சம் தான் கேட்டேன், பட் இருந்தாலும் ஒரு திருப்பதி பெருவுள்ள மாதிரி சிறப்பா இருந்தது. ரைட்டு, நல்லதுங்கய்யா. ரெண்டு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. ஒரு சந்தேகம் தான், இன்னொன்னு வந்து ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. இது எப்படிங்க? ஒரு கொஞ்சம் லைன்ல இருக்கியா? அது என்னன்னா, இப்போ நான் இப்ப ஒரு சில விஷயம் நல்லது நான் ஒழுங்கா செஞ்சுட்டு தான் வரேன். சரி. நல்ல மூட்ல செஞ்சா கூட ஏதோ ஒரு சிறு தவறு மேல வந்து அந்த தவறு பெரிய தவறு மாதிரி சுத்தி இருக்கிறவங்க நெருக்கமானவங்க சொல்லிடுறாங்க. ஓகே. அதே சமயம் சரி கொஞ்சம் கரெக்டா பண்ணணும்னு வந்தாலும் கூட ஏதோ ஒரு தவறுல மாட்டிக்கிறேன். ஓகே. ஏன் வருது இதனால வந்து நானும் அலட்சியாராய்ச்சி பாக்குறேன். ஆனாலும் திரும்பி அந்த தவறு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அந்த மாதிரி சிறு, அதாவது ஒண்ணு செய்யும் பொழுது தவறுங்கிறது வேற, அதே தப்புங்கிறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? ஆமாங்கய்யா. நம்ம தப்பு செய்யறோமா தவறு செய்யறோமாங்கிறது தான். தவறு அப்படிங்கிறது தெரியாம செய்யறது, ரைட்டுங்களா? தப்புங்கிறது இது வராதுன்னு தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் அதை செய்யறது தான் தப்பு. அப்படி நம்ம கரெக்டுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எந்த இடத்துல அதை மாத்திக்கலாம் அப்படின்னா, நீங்க செய்யறது வந்து இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு யாரு சொல்றாங்கிறத விட என்ன பதில் வருதுங்கிறத மட்டும் நம்ம ஒத்து கவனிச்சிட்டோம் அப்படின்னா அதையும் நம்மளால மாத்திக்க முடியும். ஆனா நம்ம செய்யறது எல்லாமே தவறா இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம், ரைட்டுங்களா? அப்படியே நினைக்கிறாங்க. நான் வந்து காரணம் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சுத்தி உள்ளவங்க எல்லாத்துக்குமே நம்ம நல்ல பிள்ளையா நடந்துட முடியாதுங்கய்யா. எனக்குன்னு ஒரு அறிவு சொல்ல போன பாசமானவங்க நம்ம மேல ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க தான் நம்ப மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இது எல்லாமே இறைவனுடைய கணக்குன்னு எதுக்காக சொல்றேன்னா, இந்த காலகட்டத்துல நம்ம நினைச்சது நடக்க வேண்டாங்கிறதுக்கு இறைவனுடைய திட்டமிடப்பட்ட செயல். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம நல்லா கரெக்டா தான் பண்றோம், ஆனா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? அந்த காலகட்டத்துல செய்ய வேண்டாம், அதனால சில பாதிப்புகள் வருங்கிறத வாழக்கூடிய மனிதர்களை இறைவன் பயன்படுத்துறது தான் இந்த மாதிரி சில சங்கடங்கள். அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட்டு இந்த இடத்துல ஒன்னால இவ்வளவு பிரச்சனையா, சரி இந்த கட்டத்துல இது நடக்கக்கூடாதுன்னு அவனுடைய திட்டமிடப்பட்ட செயல், அதற்கு நீ கருவியா வந்திருக்கிற, நன்றி, வாழ்க வளமுடன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும். திருச்சின்றால கேக்குறேன். சொல்லுங்கய்யா. தங்கச்சி பொண்ணு வந்து திருச்சி எஸ்ஆர் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறா. ஓகே. அங்க இருந்து நியரஸ்ட் மன்றதா பக்கத்துல இருக்குமா? எஸ்ஆர்எம்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சமயபுரம் வரலாம், சமயபுரத்துல இருக்கு. சரிங்க. பக்கத்துல சமயபுரம் தான், அந்த அரைக்கட்டுல அவங்களுக்கு இலகுவா இருக்கும். நீங்க என் நம்பரை போட சொல்றேன், அந்த நம்பருக்கு போன் பண்ண சொல்லுங்க, அவங்க இருக்கிற லொகேஷனுக்கு நான் மன்றம் சொல்லிடுறேன். நான் விஜயசங்கர் சொல்லி என் நம்பரை அதுல போட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதை பாத்துங்க. இப்ப வேணா நீங்க நோட் பண்ணீங்க 944366 1646. அவங்களை எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. ராஜேந்திரன். ஆமா. 944 சொல்லுங்க. 366 1646. ஓகே ஓகே ராஜேந்திரன். ஓகே 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 மேம். விஜயசங்கரி மேடமா? மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. போட்டாச்சுங்கய்யா, சாட்ல போட்டிருக்குங்கய்யா. சாட்ல உங்க நம்பர் நானும் போட்டிருக்கேன், சந்திரன் ஐயாவும் போட்டிருக்காங்க. சந்திரன் ஐயா போட்டு முன்னாடி ஒரு அம்மா இது திருச்சியோட அட்ரஸ் கேட்டாங்கல்ல, ஐயாவும் திருச்சி அட்ரஸ் போட்டிருக்காரு. சரிம்மா சரிம்மா சரி. நன்றி சந்திரன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நிர்மலா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா.
ஐயா, இன்னைக்கு உங்க கூட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. போன முறை கவலையே கவலைப்படு அப்படின்ற ஸ்பீச்ல நான் உங்க கூட பேசினேங்க ஐயா. எனக்கு அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த விஷயம் நான் கவலையா இருந்திருக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணணும், என்ன சங்கல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேங்க ஐயா. நீங்க சொன்னீங்க, என்னுடைய சங்கடமும் தீரட்டும், எடுத்தவருடைய சங்கடமும் தீரட்டும், இருவரும் சேர்ந்து சமுதாயத்திற்கு ஒத்தும் உதவியுமாக நம் வாழறதுக்கு இறைவனும் குருவருளும் துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதனால ஒவ்வொரு தினம் எனக்கு எப்பெல்லாம் அந்த சங்கடம் தோணுதோ அப்பெல்லாம் இத சொல்லி நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கேங்க ஐயா. கட்டாயமா. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சங்கடத்தை வெளிப்படுத்துறவங்கள நம்ம வேற மாதிரியா பாக்குறதுனால மேல மேல நமக்கு சங்கடம் வரும். பட் ஆனா இறைவன் தானே அனுப்பிச்சிருக்கான். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மேல பிரியமா இருக்கக்கூடிய அதை யாராலையும் எடுக்க முடியாது. அந்த ஒத்த மன அலைச்சல் வெண்டல் ஃப்ரீக்வன்சி உள்ளவங்களை இறைவன் பயன்படுத்துகிறான். அப்படி வரும்பொழுது அதை நம்ம ஏத்துக்கிட்டு அந்த நிலையிலிருந்து நீங்களும் விடுபடணும், நானும் விடுபடணும், இந்த சமுதாயத்திற்கு ஒத்து உதவியா வாழும் இந்த சங்கல்பத்தை போட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டர் நமக்கு பல விதத்துல உதவி நம்ம கர்மாவை வாழும் காலத்திலே கழிக்கிறது. இது மாதிரி நிறைய ஆன்மாக்கள் நமக்கு உதவியா இருக்கும். அந்த நம்பிக்கையோட இந்த விஷயம் எனக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. நான் நிறைய விஷயங்கள்ல கஷ்டத்துல நான் வெளியே வந்துட்டு இருக்கேங்க ஐயா. ரொம்ப நன்றி. இன்னைக்கு தெய்வம் இருப்பது எங்கே இதுல ஆரம்பிச்சு பசி, இறைவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் எங்கும் எல்லா இடங்களிலும் நீக்காமற நிறைந்திருக்கிறது, எல்லாம் ஒன்றே என்ற நிலை, அப்புறம் இயக்கி கொண்டிருக்கிறது, காத்தும் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கய்யா. கடைசியா எங்கும் இறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு எல்லாம் பளிச்சுன்னு புரிய வச்சிருச்சுங்க. எங்கும் இறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது எனக்கு அந்த வார்த்தை நிறைய மன விரிவு கொடுத்து யோசிக்க வச்சிருக்குங்கய்யா. அதுக்கப்புறமா கடல் எவ்வளவு சாக்கடை கலந்தாலும் அது சுத்தமாயிடுது. அதே மாதிரி சுத்த வெளியில எவ்வளவு கலங்கங்கள் இருந்தாலும் அது காணாம போயிடும் அப்படின்னு சொல்றது நமக்கு அங்க கொண்டி வைக்க. அதுக்காக தானே துரியாதீத தமமே நமக்கு மகரிஷி. வேற எந்த அமைப்புமே கிடையாது. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்ச வரையிலும் நம்மளால முடியாத எல்லாம் முடிஞ்சதையும் கொண்டு போய் அங்க பண்ண வேண்டாம். வாழும் பொழுது நம்மளால முடியாத சில சமாச்சாரங்களை அங்க கொண்டு கலந்துடலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதையும் நான் மனசுல வச்சுக்கிறேங்க எப்பவுமே. அப்புறம் இந்த விஷயத்த இன்னும் இலகுவாக சொல்றதுக்கான சூழ்நிலை, ஏற்ற சூழ்நிலை வரும்போது சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த சூழ்நிலைய குருவருளும் இறையருளும் தந்து நானும் பள்ளியில வேலை பாக்குறேங்கய்யா. அந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை கிடைச்சதுன்னா சொல்றதுக்கான வல்லமையும் சூழ்நிலையும் இறைவன் தரணும்னு வேண்டிக்கிறேங்கய்யா. நீங்களும் இறை நம்மளை கருவியா பயன்படுத்தி ரெடியா இருக்கு. நம்ம தான் அதுக்கு அதோட சேர்ந்து இணைஞ்சு போகணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நிச்சயம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் பல ஆன்மாக்களை திருப்திப்படுத்த, எல்லோருடைய நிகழ்வுகளில் இருந்தும் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து விடுபட இந்த ஆன்மா உதவியாக இருக்கட்டும். அதற்கு இறைவரோட குருவரோடும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய நண்பர்கள் அதாவது எல்லா தெய்வங்களும் பேசக்கூடிய கேள்வி பதிலா இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடிய கேள்வி பதிலா இருக்கட்டும், ரொம்ப தெளிவா இருக்குங்க ஐயா. ஐயப்ப அதாவது என்ன சொல்றது, பாலும் மனசுக்கு என்ன சொல்றது, அதாவது உறவுகளுக்குள்ளே கணவன் மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், உறவு முறைகள்ல அன்பா சொன்னாலும் சரி, ஒரு பொய்யான ஒரு அன்பா பேசினாலும் மனசை காயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யறப்ப அதுவும் தெய்வம் தான், நம்மளும் தெய்வம் தான் அப்படிங்கறது அந்த சூழல்ல இருக்க முடியலைங்களா? அந்த சங்கடத்தை எப்படி நம்ம சரிப்படுத்துறது? இந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வம் எப்படி புரிய வைக்கிறதுங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சொன்ன வார்த்தைக்குள்ளேயே அவ்வளவு பதில் இருக்கு. அந்த தெய்வத்திற்கு இந்த தெய்வம் எப்படி, அந்த புரிதல் வந்துருச்சு பாத்தீங்களா, அந்த பணிவு வந்துருச்சு பாத்தீங்களா. நிச்சயம் அதற்குண்டான விடை இலகுவாக கிடைக்கும். நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் ஒத்து வர மாட்டேங்குது, என்னதான் காயப்படுத்துறாங்க, நான் தான் சங்கடப்பட வேண்டியதா இருக்குங்கிறத விட இந்த ஒரு மணி நேர கணக்குல அவங்கள தெய்வமா நினைச்சிட்டீங்க பாத்தீங்களா, உங்களையும் தெய்வமா சொன்னவங்களையும் தெய்வமா நினைச்ச பாத்தீங்களா, நிச்சயம் அதுல இருந்து விடுபடுவதற்குண்டான அத்தனை வாய்ப்பையும் அந்த மூலமான தெய்வம் இந்த தெய்வங்கள் வழியாக நமக்கு கட்டாயம் செஞ்சே தீரும். கவலையே படாதீங்க. சிறப்புங்க ஐயா. ஓகேங்க. வார்த்தை இல்லை. வாழ்க வளமுடன் ஐயா.
அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரீஷ் ஐயா ஆஸ்திரேலியாவில இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. பாட்டெல்லாம் பாடி ரொம்ப அருமையான பாடல். மக்கள் ஏதோ ஒரு வகையில போகணும்ல, அதுக்காக தான், வேற என்ன. கண்டிப்பாங்க ஐயா. நீங்க அந்த பாடல் பாடும்போது ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ண முடிஞ்சது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி வந்து ஐயா, அந்த எனக்கு பெரிய கேள்வி இல்ல, பட் ஆனா அந்த பாடல், அந்த பூஜ்ஜியத்துக்குள் அந்த பாடல், அந்த இன்னொரு பாடல், இந்த லைன் எப்படி சர்ச் பண்றது, அதை லிசன் பண்ணணும்? அது ஒண்ணு இல்ல, நீங்க பூஜ்ஜியத்துக்கு அந்த நீங்க சர்ச்சில் வந்து சரஸ்வதி சபதம்னு போடுங்க, தெய்வம் இருப்பது எங்கேங்கிற பாட்டு அது வந்துடும். ரைட்டுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். இருக்கீங்களா? நீங்க யூடியூப்ல போயிட்டு அது சர்ச் பண்ணாலே வந்துரும். ரைட்டு, சரிங்க சரிங்க. ஐ திங்க் டவர் கிடைக்கல நினைக்கிறேன் எனக்கு. ரைட். அதுல வந்து யூடியூப்ல வந்து சர்ச்சில் வந்து சரஸ்வதி சபதம்னு போடுங்க, அந்த பாட்டு வந்துரும். இதுல வந்து நீங்க பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தில் அப்படின்னு போட்டாலே வந்துரும் அந்த பாட்டு. ஓ சரிங்க ஐயா, சூப்பர் ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையால் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா என்னுள்ள இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறாரு, அப்படியே வச்சுட்டு இன்பமா எப்படிங்கய்யா அப்படியே இன்பமா எடுத்து வாழ்றது? அதாவது என்னுள்ளும் இருக்கு, உன்னுள்ளும் இருக்கு, எங்கும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னுட்டாலே, அதாவது இறையை உணர்ந்துக்கிறோம் அப்படின்னாவே அதனுடைய வெளிப்பாடே அன்பும் கருணையும் தான்மா. ஏன்னா நம்ம சொல்லலாம், இவ்வளவு விஷயங்களும் பேசுறோம், அப்ப எனக்கு நான் அந்த இறையை உணர்ந்துட்டேனா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம அணுகக்கூடிய அன்பும் மற்றவங்களுக்கு கருணையான அந்த பார்வை, இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு இருந்துருச்சு அப்படின்னா இறையை நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுல ஆட்டோமேட்டிக்கா அதை உணர்ந்துட்டோம்னா இன்பம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம திளைக்க முடியும். நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி நமக்கு இன்பமா வருமானு உட்கார்ந்து ஒரு கேள்விக்குறிய போட்டுட்டு உட்கார்றத விட அதுவாகவே மாறிடணும். அதான் சொல்றாங்கல்ல, எப்பொருளை எச்சையிட எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் உயிரிலும் உடலிலும் மாற்றம் காணும், இது இயல்பூக்க நீதி, இது மனிதனுக்கு மட்டுமே. எவ்வளவு பெரிய வாய்ப்பு! நீங்க அப்படியே நினைச்சு பாருங்க. அதுவாகவே மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கக்கூடிய அந்த இன்பம் அதை அழகா நடக்கும். இதுல ஒண்ணும் தனியா ஒரு இதுன்னு கணக்கு கிடையாது. அது உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதை அனுபவிக்க முடியுமா? சிறப்புங்க சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க. எனக்கு ஓகேம்மா, நல்லதும்மா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாமா, தாராளமா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே